யா ஸோ ஆஸ் அண்ட் now வந்து 31 மெம்பர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூ பீப்புள் yet to be join. ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த கம்யூனிட்டி நம்ம எதுக்காக இது ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இந்த இது பார்த்தீங்கன்னா, ஸோ ஐ எம் இன் தி ஃபீல்ட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து ஒரு 30 வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கேன். ஸோ நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் நிறைய பிஸ்னஸ் பீப்புள் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். அவங்கள்ட்ட பேசும்போது வந்து ஸோ ஐ ஃபவுண்ட் ஃபியூ திங்ஸ். அவங்ககிட்ட வந்து நல்ல பிஸ்னஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ தே டூயிங் ஒண்டர்ஃபுல் பிஸ்னஸ், இன்னும் லாபமான பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் நல்லா தான் இருக்கு. ஸோ ட்ரேடிங் இருந்தால் சரி, சர்வீஸ் இருந்தால் சரி, மேனுஃபேக்சர் இருந்தால் கூட வந்து ஸோ பெர்ஃபெக்டாக தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க ஃபேஸ் பண்ண ஒரு மேஜர் இஷ்யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தி சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேஷ் ஃப்ளோ அதுதான். ஸோ இதை வந்து நம்ம ஏன் டார்கெட் பண்ணி இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி இதுக்கு சொல்யூஷன் எப்படி கொடுக்கலான்னு திங்க் பண்ணும்போது அந்த 21M உடைய இந்த கான்செப்ட் கிரியேட் ஆச்சு. ஸோ அந்த கேஷ் ஃப்ளோ சொல்யூஷன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பிரபலியம் கம்பெனி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இருக்காங்க, அவங்களுடைய எக்ஸ்பர்டிஸ் எல்லாமே இதில் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஹவு வி ஆர் டூயிங் தி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா த்ரூ வெபினார்ஸ், நிறைய வெபினார் கொடுக்குறோம், நிறைய கோர்சஸ் இருக்கு. கோர்ஸ் நீங்கள் பெய்டு கோர்சஸ் நீங்கள் வாங்கி அதை ஃபாலோ பண்ணிக்க முடியும். எங்க ஆண்டர்பிரினர்ஸ் இருக்காங்க, அவங்க இப்போதான் வந்து பிசினஸ்க்குள்ள வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு செப்பரேட் ஒரு கோர்சஸ் இஸ் தேர். சப்போஸ் வந்து 21 சேலஞ்சஸ் 21 வந்து இந்த கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றது வந்து we are launching in the next month from April 1 இருந்து பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஐ திங்க் தட் வில் பி வெரி ஒண்டர்ஃபுல்லா இருக்கும். ஒரு 21 டேஸ்ல வந்து ஒரு பேசிக்கா ஒரு கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம பிசினஸ் இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி கொண்டு போறதுன்றதுக்கு வந்து ஒரு 8 வீக்ஸ் வந்து வச்சிருக்கோம். தட் இஸ் ஒன்லி ஃபார் தி பிசினஸ் பீப்புள், those who are in already in the field of ஓகே. நவ் கொஞ்சம் மீட் பண்ணிக்கலாமா பாலாஜி? ஓகே. இப்போ இந்த அதுக்கு பிஃபோர் கோயிங் தட் சார் ஒரு நிமிஷம் இருங்க. எஸ், குட் ஈவினிங். ரெக்கார்டிங் ப்ளீஸ். ஓகே, இஸ் கோயிங் ஆன். ஒரு நிமிஷம் இருங்க. எஸ், இப்போ நம்மளுடைய வேல்யூஸ் வச்சிருப்போம் இல்லையா? ஸோ ஒவ்வொரு கம்பெனிஸ் வந்து ஒரு மிஷன் இருக்கும், விஷன் இருக்கும், ஒரு பெயின் பாயிண்ட்டுக்கு நீங்க சால்வ் பண்ணுவீங்க, யூனிக் செல்லிங் இது வச்சிருப்பீங்க, ப்ராடக்ட் ப்ரப்போஸ் வச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த 21Mக்கு நாங்கள் என்ன வச்சிருக்கோம், ஓஷன் வச்சிருக்கோம், கடல்னு வச்சிருக்கோம். ஸோ ஓஷன் பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன், கிளாரிட்டி, எஃபிசியன்சி அண்ட் அடாப்டபிலிட்டி டு சேஞ்ச் அண்ட் நர்ச்சரிங் க்ரோத் அண்ட் கிராட்டிடியூட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் இதுல வந்து நாங்க கத்துக் கொடுக்குற மெயினான விஷயம் என்னன்னா அப்சர்வேஷன். நீங்க எப்படி பார்க்க கத்துக்கணும். ஏன்னா நமக்கு கத்துக்கொடுத்த பிசினஸ் சரி, நம்ம பார்க்குற விதத்தை மாத்துறது தான் வந்து இந்த பேசிக் திங்ஸ். எப்படின்னா எக்ஸ்பென்ஸ் எப்படி பார்க்கணும். லாஸ்ட் வெபினார் நம்ம என்ன எப்படி எடுத்தோம்னா எக்ஸ்பென்ஸ் எப்படி டிஃப்ரெண்டா பார்க்கணும்னு சொல்லி கொடுத்தோம் இல்லையா? நார்மலா நீங்க பிஎன்எல் பார்க்கக்கூடாது, பேலன்ஸ் ஷீட் பார்க்கக்கூடாது, கேஷ் ஃப்ளோ பார்க்கணும்னு சொல்லி கொடுத்தோம் இல்லைங்களா? அப்பதான் கிளாரிட்டி கிடைக்கும்னு சொன்னோம். ஸோ இந்த செஷன்ல வந்து நமக்கு இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா வெபினார் ஆன் ஜிஎஸ்டி நோட்டீஸ் ஏன் வருது, அதை இப்போ நம்ம கற்றுக்க போகிறோம். ஏன் நோட்டீஸ் வருதுன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, இதை பேஸ் பண்ணி தான் வரும்னு உங்களுக்கு தெரியும். தெர் இஸ் நோ பீப்புள் வந்து இண்டிவிஜுவலாக ரிட்டர்ன் எடுத்து பார்த்து உங்களுக்கு வந்து நோட்ஸ் கொடுக்கணும் அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. ஸோ ஏதோ ஒரு டெக்னாலஜி இருக்கு, அந்த டெக்னாலஜி ஏதோ ஒன்று கண்டுபிடிக்குது, அந்த டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறத வந்து மேட்ச் பண்ணி உங்களுக்கு நோட்டீஸ் வருது இல்லையா? நார்மல் டூயிங் லைக் தட் ஒன்லி. அந்த டெக்னாலஜி எப்படி கண்டுபிடிக்குதுன்றதை நம்ம அப்சர்வ் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கும்? ஆக்ட் என்ன சொல்றது, லா என்ன சொல்றது, அதை கீப் பண்ணிப்பாங்க, ஃபீட்பேக் பண்ணிருப்பாங்க. அதை டிவேட் ஆகக்கூடியவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வரும் இல்லைங்களா? இதுதான் வந்து பேசிக்கா வந்து தெர் இஸ் எ வெரைட்டி ஆஃப் நோட்டீஸ் வரதை வந்து ஒரு 4-5 கேட்டகரியில பிரிச்சிருக்காங்க சீலா. டேர்ன் ஓவர் பேஸ் பண்ணி நோட்டீஸ் வரலாம், இல்லைன்னா ஐடிசி தப்பா இருக்கிறது நோட்டீஸ் வரலாம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நோட்டீஸ் வரலாம், இல்லைன்னா சம்திங் டெல்லிங் ரொம்ப எலாபரேட்டா அவங்க பேசுவாங்க. சீலா ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கேங்க சார். ஓகே, தேங்க்யூ சீலா. ஐ வெல்கம் ஷீலா டு திஸ் ஃபோரம். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி இருக்காங்க. ஸோ சி நோ அபவுட் தி மைக்ரேஷன், எப்படி வந்து டேக்ஸ், சேல் டேக்ஸ் வந்து எப்படி உள்ள கொண்டு வந்தாங்க, அப்போ நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரியும். அவங்க கூட வந்து மிஸ்டர் ஜெரோம் இருக்காரு. அவர் யூஸ்ட் அப்பியர் பிஃபோர் தி அத்தாரிட்டி முன்னாடி போய் அப்பியர் பண்ணி அவருக்கு ஆன்சர் பண்ணுவார். ஸோ அவருக்கு ஒரு டெப்த் இருக்கும், எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க வருது அவங்க சொல்லுவாங்க. சீலா என்ன சொல்லுவாங்கன்னா ஏன் நோட்டீஸ் வருது, என்ன மிஸ்டேக் பண்ண நோட்டீஸ் வருது, நம்ம என்ன அவாய்ட் பண்ணலாம், எப்படி வந்து இது பண்ணன்றதை சொல்லுவாங்க. ஸோ ஓவர் டு சீலா. தேங்க்யூ சார். குட் ஈவினிங் ஆல். இப்போ வந்துட்டு நம்ம ஜிஎஸ்டி பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஜிஎஸ்டி பற்றி நம்ம நிறைய பேசலாம், ஏன்னா ஜிஎஸ்டி ரிட்டர்ன் இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ இப்போ வந்து நோட்டீஸ் வந்து நம்ம எது இதெல்லாம் நோட்டீஸ் வரும், ஏன்னா வந்து நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறோம், டேக்ஸ் கட்டுறோம்,
எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு நம்ம பண்றோம். அது போகவும் நம்மளுக்கு நோட்டீஸ் வருதுன்னா எதனால நோட்டீஸ் வருது, நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம். அப்ப ஏதாச்சும் சின்ன மிஸ்டேக் கூட இருக்கலாம் நம்ம பண்றதுல. இப்ப என்ன மிஸ்டேக் பண்றோம்னு நமக்கு தெரியாது. அப்ப வந்துட்டு நம்ம வந்து இதெல்லாம் நோட்டீஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். நீங்க வந்து இப்போ ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணதுலேருந்து இப்ப வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு உங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்கும். சப்போஸ் வராம கூட இருக்கலாம். சப்போஸ் வர மாரி இருந்துச்சுன்னா, இப்ப வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து இப்போ கரண்ட் இயர் வரைக்கும் என்னென்னலாம் நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு யாராச்சுக்கு வந்துட்டு நோட்டீஸ்ல வந்திருக்கா? வந்திருக்குன்னா எஸ் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. சாட் பாக்ஸ்ல வந்து எஸ் போடுங்க. எத்தனை பேருக்கு வந்து நோட்டீஸ்ல வந்திருக்கு? ஓகே. ஓகே. அப்ப வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து நம்ம நோட்டீஸ் வருது. மோ நோட்டீஸ் வந்துட்டு எதெல்லாம் வரும்? இப்ப நம்ம ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்றோம்னாவே நமக்கு வந்து ப்ராப்பரா இருக்கும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா இருந்தா தான் வந்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எப்படி அவங்க செக் பண்றாங்க? நம்ம வந்து எல்லா டாக்குமெண்ட் வந்து நம்மளோடத தான் நம்ம குடுக்குறோம். நம்ம எல்லாம் வெரிஃபை பண்ணி தான் குடுக்குறோம். அப்பயே எப்படி நோட்டீஸ் வருது அப்படின்னா, அவங்க வந்து இன்னொரு போர்ட்டல்ல அவங்க பார்ப்பாங்க. நீங்க வந்து ஜிஎஸ்டி மட்டும் தான் நீங்க பார்க்குறீங்க. இன்னொரு போர்ட்டல்லாம் என்னன்னா, கவர்மெண்டோட இன்னொரு போர்ட்டல் கூட இருக்கலாம். இப்ப வந்து பேனே வச்சுக்கோங்களேன். பேன் இப்ப தான் ரீசென்ட்டா அ கொண்டு வந்தாங்க. ஆதாருக்கும், பேனுக்கும் லிங்க் பண்ணணுன்ட்டு. சப்போஸ் லிங்க் பண்ணல அப்படின்னா, நீங்க ஜிஎஸ்டி போர்ட்டல்ல நீங்க போனீங்கனாவே அது வந்து இன்கரெக்ட் ஆயிரும். ஸோ அதுக்கும் இன்னொரு போர்ட்டலுக்கும் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ வந்து எல்லா ப்ராசஸும் வந்துட்டு இன்னொரு போர்ட்டல்ல இருந்து கனெக்ட் ஆகும். ஏன்னா நம்ம பேன் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம ஒரு இது டாக்குமெண்ட் குடுத்தாவே வந்துட்டு எல்லா போர்ட்டல்ல இருந்தும் அவங்க செக் பண்ணி கரெக்ட்டா இல்லையான்னு பார்த்துட்டு தான் அவங்க வந்து ரைட்ஸ் பண்ணுவாங்க நோட்டீஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படியெல்லாம் நோட்டீஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நோட்டீஸ் வந்து ஏன் வருது? நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம்? இப்ப எதுவுமே நம்ம செக் பண்றது இல்லையா? நம்ம எதுவுமே பார்க்காம தான் நம்ம ஃபைல் பண்றோமான்னா, எல்லாம் நம்ம பார்த்து தான் பண்றோம். அதுல வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக்கா இருக்கும். என்னன்னா நம்ம வந்து ஆ ஜிஎஸ்டி நம்பர் போடும்போது பி2பிக்கு பதிலா பி2சியா போடலாம். ஏன்னா வந்து அவங்க குடுத்திருக்க மாட்டாங்க. ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நான் பி2சி தான் நான் பேன் நம்பர் வந்து செக் பண்ணியிருக்கலாம்ல. செக் பண்ணாவே ஜிஎஸ்டி நம்பர் இருக்கா இல்லையான்னு வந்துரும். அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு இன்வாய்ஸ் போடும்போதே, நீங்க வந்து என்னென்ன பார்க்கணும்னா, ஜிஎஸ்டி நம்பர் இருக்கா இல்லையா? ஏன்னா வந்துட்டு பான் நம்பர் வச்சு சர்ச் பண்ணாவே அவங்களுக்கு தெரிஞ்சிரும். இருக்கா இல்லையான்னு. ஸோ நம்ம வந்துட்டு இந்த பான் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எல்லாமே பண்றோம். ஸோ வந்துட்டு பான் வந்து கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணணும். அதுலேருந்து தான் நோட்டீஸ் வந்து எல்லாத்துக்குமே இஷ்யூ பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஐடிசி இப்ப ரீசென்ட்டா வந்து இந்த 2017, 18லேருந்து 18, 19லேருந்து ரீசென்ட்டா இப்ப எல்லாத்துக்குமே நோட்டீஸ் வருது. ஏன் வருது? நம்ம அப்ப வந்துட்டு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஜிஎஸ்டின்னா என்னன்னு தெரியாது. வேட்லேருந்து தான் நாங்க வந்து ஆ மர்ஜ் ஆயி வந்தோம். ஸோ அப்படி வரும்போது எங்களுக்கு ஜிஎஸ்டி புதுசு தான். ஸோ அப்ப வந்து எப்படி நம்ம நோட்டீஸ் வந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐடிசி வந்து நம்ம புக்கு படி தான் எடுத்துப்போம். 2017, 18ல. அதுக்கு முன்னாடி வேட் இருக்கும்போது வந்து நம்ம புக் படி தான் எடுத்திருப்போம். அப்ப எந்த நோட்டீஸும் வந்திருக்காது நம்மளுக்கு. இப்ப என்னன்னா, நம்ம ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வந்துட்டு 2ஏன்னு வந்து ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. அதுலருந்து தான் நம்ம வந்து செக் பண்ணி, ரெகன்சிலியேஷன் பண்ணி, அதுல இல்லாதத வந்துட்டு நம்ம எடுக்கக்கூடாது. சப்போஸ் வந்து புக்ல நம்மளுக்கு நெறைய இருக்கு. பர்ச்சேஸ் நம்ம பண்ணியிருப்போம். ஆனா நம்ம பர்ச்சேஸ் பண்றவங்க வந்து ஜிஎஸ்டி 1ல வந்து ஃபைல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு அவங்களே ஃபைல் பண்ண சொல்லணும். ஸோ அந்த மாரி வந்து நமக்கு இப்ப தான் வந்திருக்கு. 2பி வரும்போது தான் ரெகன்சிலியேஷன் பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கு. ஆனா 2017, 18லாம் அந்த மாரி கான்செப்ட்டே இல்ல. ஆனா 2ஏ வந்திருக்கு. நம்ம வந்து செக் பண்ற அளவுக்கு வந்துட்டு யாருக்குமே அந்த அளவுக்கு தெரியல. ஸோ இப்ப என்ன சொல்றாங்கன்னா, புக்குக்கும் ஜிஎஸ்டி 2ஏக்கு நீங்க கிராஸ் செக் பண்ணி, ரெகன்சிலியேஷன் பண்ணி, இன்வாய்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம கையில வச்சிருக்கணும். நீங்க 2017, 18 இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, ப்ராப்பரா வந்து நம்ம இன்வாய்ஸ் வச்சிருக்கணும். இப்ப வந்து இன்வாய்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் வந்து சேல்ஸ் டாக்ஸ்ல கேட்கறாங்க நம்மளுக்கு. நீங்க வந்து இன்வாய்ஸ் வச்சிருக்கணும் கையில.
ஏன்னா நம்ம எடுத்திருப்போம். நமக்கு புக்ல இருக்குன்னு சொல்லி நம்ம எடுத்திருப்போம். ஆனா 2ஏல வந்து வந்திருக்காது. அவங்க ஃபைல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாரி இருக்கும்போது நம்ம வந்து இன்வாய்ஸ் இருந்துச்சுன்னா, நம்ம வந்து இன்வாய்ஸ் வச்சு நாங்க ஆ ஃபைல் பண்ணியிருக்கோம். டாக்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு நம்ம இன்வாய்ஸ் வந்து கரெக்ட்டா வச்சிருக்கணும். நீங்க வந்து டேலில வச்சிருக்கீங்க. டேலில மேனுவலா நீங்க இது பண்ணும்போது, வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்குன்னா, இன்வாய்ஸ்க்கும் அந்த வேல்யூக்கும் கிராஸ் செக் பண்ணணும். மந்த்லி ஆச்சு கிராஸ் செக் பண்ணணும். சப்போஸ் வந்து ஒரு 0 தான். 0 வந்து எக்ஸ்ட்ரா போட்டா 10,000 ஆகலாம், 1,00,000 கூடி ஆகலாம். ஸோ அந்த மாரி கிராஸ் செக் பண்ணும்போது தான் நம்மளோட ஐடிசி வந்து டிஃபரெண்ட் ஆகும். 2ஏக்கும் புக்குக்கும் டிஃபரெண்ட் ஆகும். அப்படியும் டிஃபரெண்ட் ஆகலாம். சப்போஸ் வந்துட்டு நீங்க இன்வாய்ஸ் இருக்கு. ஆனா 2ஏல இல்ல. ஸோ அவங்க ஃபைல் பண்ணல. ஸோ அந்த மாரியும் அவங்க வந்து பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டி 1க்கும் 3பிக்கும் கூட மிஸ்டேக் இருக்கு. என்னன்னா, நம்ம ஜிஎஸ்டி 1ல வந்து எக்ஸம்ப்டட், நில் ரேட் இதெல்லாம் வந்து போடணுமான்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த இதுவும் நம்ம ஜிஎஸ்டிஆர் 3பிலயும் டிஃபரெண்ட் ஆகும். ஏன்னா அது எங்க போடணும்னு தெரியாது. அப்போ 2017, 18ல. ஸோ வேல்யூ டேர்ன் ஓவர் வந்து மிஸ்மேட்ச் கூடி ஆகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மந்த்லி ரெக்கன்சிலேஷன் கண்டிப்பா பண்ணணும். இப்போ என்னென்ன கேட்குறாங்கன்னா, நீங்க ரெக்கன்சிலேஷன் பண்ணீங்கன்னா, அந்த ஒரு டாக்குமெண்ட் கேட்குறாங்க. இன்வாய்ஸ் பர்ச்சேஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க சப்போஸ் அவங்க ஃபைல் பண்ணல. அவங்க வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 2017, 18ஓடது. இப்ப அவங்க பிசினஸ் ரன் பண்ணியிருப்பாங்களான்னு கூட தெரியாது. அவங்க அட்ரஸ் தெரியாது. அப்ப அவங்க கிட்ட எப்படி நம்ம வந்து பேச முடியும்? நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல. நான் இப்ப வந்து பெனால்டி கட்டுறேன். அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் நம்மனால? ஸோ அதனால நம்ம ப்ராப்பரா எல்லாமே கரெக்ட் பண்ணி வச்சிருந்தா தான், நம்ம இப்ப வர நோட்டீஸ் வந்து இனி 3 இயர்ஸ் கழிச்சும் கூட வரலாம். இப்ப பண்ற மிஸ்டேக். இப்ப ஒரு மிஸ்டேக் பண்றோம்னா, இப்பயே வராது. நாளைக்கே வராது. ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு, அந்த சின்ன மிஸ்டேக்கோடது வந்து பெனால்டி வந்து பெருசா வரும். ஸோ வந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் நீங்க வந்துட்டு கரெக்ட்டா ஃபைல் பண்ணி வச்சா தான், நெக்ஸ்ட் வந்து ஆ நோட்டீஸ் வந்துச்சுன்னா நம்ம எடுத்து குடுக்க முடியும். ஏன்னா, இங்க மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து நம்மனால பார்க்க முடியும். ஓகேங்களா? இப்போ 2017, 18ல நோட்டீஸ் யாருக்காச்சும் இப்ப வந்திருக்குங்களா? அது யாராச்சும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஓகே. தேங்க் யூ ஷீலா. எஸ். அனுப்பிரகாஷ் ராவுக்கு வந்திருக்கு. ஷீலா 2 மினிட்ஸ் ஓகே. இருக்கு. யா. ஓகேங்க சார். நவ் ஃபர்ஸ்ட் செஷன் ஓவர் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல ஷீலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட்ஸ் ரிலேட்டிங் டு தி பாஸ்ட். ஆரம்ப காலத்துல ஜிஎஸ்டி வரும்போது நமக்கு வந்து அந்த 2A, 2B கான்செப்ட் இல்லைங்களா? அதனால இப்ப என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க நம்மட்டயே வந்து அந்த பால வந்து த்ரோ பண்றாங்க. "நீ ரெக்கன்சில் பண்ணி எனக்கு குடு" அப்படின்றாங்க. அப்ப நீ பண்ணி குடுக்கணும்னா சீலா என்ன சொன்னாங்க, நம்மட்ட இன்வாய்ஸ் இருக்கணும். அப்ப இந்த மாரி இன்வாய்ஸ் எல்லாமே இருக்கு. நான் கரெக்ட்டா தான் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்கன்னா, அவங்க ஒத்துக்கிறாங்க. வேற எதுவுமே இல்ல. ஜஸ்ட் திங் நீங்க நீட் நாட் நீங்க பயப்பட வேண்டாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நோட்டீஸ் வந்திருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம 2Aல 2Bல வந்து உட்கார்ந்துச்சுன்னா, ஆட்டோமேட்டிக் ரெக்கன்சில் பண்ணோம் இல்லைங்களா? அந்த காசு இப்ப தான் இருக்குன்றாங்க சீலா. அப்ப இல்லாதனால அந்த அப்ப இல்லன்னா மேனுவலா பண்ணி குடுங்க. மேனுவலா நீங்க வந்து இன்வாய்ஸ் குடுத்துட்டீங்கன்னா, அது ஒத்துக்கிறாங்க. அவ்வளவுதான். ஓகே. யூ ஆர் கெட்டிங் மை பாயிண்ட். ஓகேங்க ஆ சார். யாஹ். இப்போ இது டவுட் இருக்குங்களா? தனசேகர் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. சார் கொஞ்சம் இது முடிச்சுட்டு நீங்க கேட்கலாம் சார். ஓகேங்களா? நீங்க ஹேண்ட் ரைஸ் டவுன் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தா நீங்க வந்து சாட் பாக்ஸ்ல போடுங்க. சோ நான் நோட் பண்ணிக்கிறேன். தென் சீலா இல்லன்னா ஜெரோம் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. எனி டவுட் இஸ் தேர் ரிகார்டிங் 2017, 18க்கு வந்தது பத்தி ஏதாவது டவுட் இருக்குங்களா? செல்வி ப்ரொசீட் டு நெக்ஸ்ட். நெக்ஸ்ட்டுக்கு போலாமா? மொத்தம் வந்து ஒரு 8 செஷன் இருக்குண்ணா. 8 சாப்டர் வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இதுக்கு போலாங்களா? இப்ப நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் தனசேகரன் இருக்காரு. அருண் பிரகாஷ், அஸ்வின், பாலகணேஷ், பாலகுமார், பாலாஜி. யா. கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல குடுக்க முடியுமா? நெக்ஸ்ட் சாப்டர் போறதுக்கு. ஓகே சீலா நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகேங்க சார். தேங்க்யூங்க சார். நெக்ஸ்ட் வந்து டேர்ன் ஓவர். நம்ம வந்து எத பேஸ் பண்றோம்னா, டேர்ன் ஓவர் பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே பண்றோம். இப்ப டேர்ன் ஓவர் வந்து எங்கெங்கலாம் அப்பேர் ஆகுது? டேர்ன் ஓவர் வந்து ஃபர்ஸ்ட் எங்க வருது நம்மளோடதுல? நம்ம சேல்ஸ் இன்வாய்ஸ் போடுறோம். இன்வாய்ஸ் போட்டோனே நம்ம எதுல போடுறோம்?
டேலியில போடுறோம். டேலி ஆர் இஆர்பி எதுலயாச்சும் போடுறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிஎஸ்டி. நெக்ஸ்ட் வந்து இப்போ இன்வாய்ஸ், இவே பில் அது வந்திருக்கு. இவே பில்ல வந்து வந்த பிறகு தான் நம்மளுக்கு வந்துட்டு எங்க வரும்னா ஜிஎஸ்டி 1. நீங்க இவே பில், இன்வாய்ஸ் எதுல நீங்க என்ட்ரி பண்ணாலும் இப்போ நெக்ஸ்ட் எங்க வரும்னா ஜிஎஸ்டிஆர் 1ல வரும். ஜிஎஸ்டில வந்துட்ட பிறகு தான் நெக்ஸ்ட் வந்து எங்க போகும்னா இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ்ல வந்து ஃபார்ம் 26 இருக்கு, ஏசிடிஎஸ்ல இருக்கு. இது எல்லாமே வந்துட்டு அந்த டேர்ன் ஓவர் பேஸ் பண்ணி தான் எல்லாமே வருது. ஸோ அந்த டேர்ன் ஓவர் வந்துட்டு நம்ம மிஸ்டேக் பண்ணாம மந்த்லி ரெகன்சிலேஷன் கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா சப்போஸ் வந்து ஜிஎஸ்டிலயோ, ஜிஎஸ்டி 1லயோ, 3பிலயோ ஏதாச்சும் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்கனாலும் நமக்கு எங்க வரும்னா இன்கம் டேக்ஸ் வரைக்கும் அது வந்து எஃபெக்ட் ஆகும். ஏன்னா வந்து ஒரு 1000 ரூபாவோ, ஒரு 1 லேக்கோ எந்த ஒரு மிஸ்டேக் ஆனாலும் அங்க வரைக்கும் ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா ஜிஎஸ்டி 9 ஃபைல் பண்ணும்போது அங்கேயாச்சும் நம்ம வந்து ரெகன்சிலேஷன் பண்ணியாச்சும் நம்ம வந்து கிளியர் பண்ணணும். அங்க பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு இன்கம் டேக்ஸ்ல ப்ராப்ளம் வராது. ஸோ அங்கேயும் பண்ணேன்னா டைரக்டா எங்க வரும்னா இன்கம் டேக்ஸ்ல தான் வரும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வராம இருக்கிறதுக்கு மந்த்லி வந்துட்டு நம்ம ரெகன்சிலேஷன் பண்ணணும். இன்வாய்ஸும் சேல்ஸ் இன்வாய்ஸும் கிரெடிட் நோட் எல்லாமே வந்து கிராஸ் செக் பண்ணணும். எதுக்குன்னா ஜிஎஸ்டி 1க்கும் 3பிக்கும் மந்த்லி நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா இயர்லி வந்துட்டு நம்மளுக்கு வந்து நோட்டீஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா டேர்ன் ஓவர் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே வருது இன்கம் டேக்ஸ் வரைக்கும். ஸோ வந்து இந்த டேர்ன் ஓவர் மட்டும் நம்ம கண்டிப்பா வந்து கிளியரா பார்க்கணும். ஏன்னா ஒரு இன்வாய்ஸ் வந்து மிஸ் ஆனாலும் முடியும் நம்மளுக்கு வந்து பெனால்ட்டி வந்து டேக்ஸோட போடுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டும் போடுவாங்க, டேக்ஸும் பெனால்ட்டியும் போடுவாங்க. ஸோ நீங்க வந்துட்டு டேர்ன் ஓவர் வந்து கரெக்டா வந்து ரெகன்சிலேஷன் பண்ணணும். சரி, டேர்ன் ஓவர் வந்து எது பேஸ் பண்ணி வந்துட்டு டேர்ன் ஓவர் எல்லாத்துலயும் காட்டுது? யாராச்சும் ஐடியா இருக்கா? இந்த டேர்ன் ஓவர் வந்து எதை பேஸ் பண்ணி எல்லா போர்ட்டல்லையும் வருது? யாராச்சும் ஐடியா இருக்கா? இல்லாட்டி கமெண்ட் பண்ணுங்க, இல்லாட்டி சேட் பண்ணுங்க. சொல்லுங்க கௌதம், குருதேவன், ஓகே. ஜெயின். யா, எஸ், ஜெரோம் பேன் பேஸ் சேல்ஸ் ரெஜிஸ்டர். ஓகே. கம்பெனி சேல்ஸ். ஓகே. காப்பி. ஓகே. இப்போ வந்துட்டு டேர்ன் ஓவர் வந்து எதை பேஸ் பண்ணி வருதுன்னா நம்மளோட பேன் பேஸ் பண்ணி தான். நம்ம பேன் தான் வந்துட்டு நம்ம எல்லா போர்ட்டல்லையும் கொடுப்போம். ஏன்னா ஜிஎஸ்டியும் நம்ம பேன் தான் இருக்கும், இன்கம் டேக்ஸ்லயும் நம்ம பேன் தான் இருக்கும், இவே பில்லையும் நம்ம பேன் தான் இருக்கும், இன்வாய்ஸ்லயும் நம்ம பேன் தான் இருக்கும். நம்ம பேன் பேஸ் பண்ணி தான் இந்த டேர்ன் ஓவர் வந்து எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகுது. ஸோ அந்த டேர்ன் ஓவர் வந்து நீங்க ஏதாச்சும் மிஸ்டேக்கோ இல்லாட்டி வந்து ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா, ஏதாச்சும் ஒரு போர்ட்டல்ல வந்து நீங்க சேஞ்சஸ் ஆயிடுச்சுன்னா, கண்டிப்பா வந்து நீங்க ஜிஎஸ்டிலயும் நோட்டீஸ் வரும், இன்கம் டேக்ஸ்லயும் நோட்டீஸ் வரும். ஸோ இந்த இன்வாய்ஸ் சொன்னேன் இல்லையா? இன்வாய்ஸ் வந்து ஜிஎஸ்டி 1லயும் நமக்கு அப்பியர் ஆகனால அதுலயும் நோட்டீஸ் வரும். ஸோ இந்த டேர்ன் ஓவர் மட்டும் நம்ம வந்து கிளியரா செக் பண்ணிட்டோம்னா எல்லா நோட்டீஸும் ஒரே ஒரு டேர்ன் ஓவர் தான், ஒரே ஒரு மிஸ்டேக் தான். ஆனா எங்கெல்லாம் அப்பியர் ஆகுதுன்னா ஜிஎஸ்டி, இன்வாய்ஸ், இவே பில், இன்கம் டேக்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு போகும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு வந்து மந்த்லி வந்து நம்ம ரெகன்சிலேஷன் பண்ணிக்கலாம். பண்ணா அந்த நோட்டீஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஜிஎஸ்டி. யா, தேங்க்யூ சீலா. நான் இப்போ வந்து சீலா வந்து செகண்ட் போர்ஷன் முடிச்சிருக்காங்க. ஜிஎஸ்டி நோட்டீசஸ் வரதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா டேர்ன் ஓவர். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா ஜிஎஸ்டி போர்ட்டல் தான் டேர்ன் ஓவர் வரும் அப்படின்னு நினைச்சிருக்கோம். டேலியில ஒரு டேர்ன் ஓவர் இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லைன்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்கம் டேக்ஸ்ல அப்பியர் ஆகும், ஃபார்ம் 26ல அப்பியர் ஆகும், ஏஎஸ்டிஎஸ்ல அப்பியர் ஆகும், இவே பில் அப்பியர் ஆகும், நிறைய இடத்துல அப்பியர் ஆகும். எல்லா இடத்துல ஒரே மாதிரி இருக்குமா? சம்டைம் இருக்கும், சம்டைம் இருக்காது. அது ஏன் இல்லைன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க, மஞ்சுளா என்ன கேட்கறாங்கன்னா டேர்ன் ஓவர் பேஸ்ட் அந்த பேன் அப்படி என்னன்னு கேட்கறாங்க. எல்லா இடத்துலயும் என்ன பண்றோம்னா எல்லா போர்ட்டும் லிங்க் வித் ஜிஎஸ்டி நம்பர் அப்படின்றாங்க இல்லையா? இவே பில் ஜிஎஸ்டி நம்பர் இருக்கு. ஜிஎஸ்டி நம்பர் பேஸ் பண்றது பேன். அப்ப பேன் அவங்க சீல சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா ஒரு பேனுக்கு மல்டிபிள் ஜிஎஸ்டி கூட இருக்கும் இல்லைங்களா? அப்போ அப்போ வந்து அது மேட்ச் ஆகாம சம்டைம் டிஃபரன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சரி, நீங்க நிறைய பிரான்ச்சஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே பேன் பேஸ்டு, பட் மல்டிபிள் ஜிஎஸ்டி இருக்கும். பட் அதெல்லாம் என்ன நிறைய இவே பில் சென்ட்ரல் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் பண்ணி அந்த டேர்ன் ஓவர் கான்செப்ட் நீங்க எப்பயுமே மறக்க கூடாதுன்றாங்க. ஓகே, எனிதிங் டு எலாபரேட் சீலா, அதர் கோ நெக்ஸ்ட் அப்படி நீங்க போலாம்.
Okay, Sila, proceed to next. ஓகேங்க சார். நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டி மந்த்லி ரிட்டர்ன். இந்த மந்த்லி ரிட்டர்ன்ல வந்துட்டு நம்ம என்னென்னலாம் கவனிக்கணும்? இந்த மந்த்லி ரிட்டர்ன்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைல் பண்ணுவோம்? ஜிஎஸ்டி 1. அதை எதை பேஸ் பண்ணி பண்ணுவோம்? டேலி பேஸ் பண்ணி, சேல்ஸ் ரெஜிஸ்டர் பேஸ் பண்ணி. இப்போ அங்க என்ன மிஸ்டேக் ஆகும்? நீங்க சப்போஸ் வந்து மேனுவலா டைப் பண்றீங்க ஜிஎஸ்டி நம்பர். டைப் பண்ணும்போது எக்ஸ்போர்ட் பண்ணும்போதோ ஏதாச்சும் அந்த ஜிஎஸ்டி நம்பர் வந்து எரரா தப்பா இருக்கும். சரி, நீங்க அப்படியே அப்லோட் பண்ணீங்கன்னா அந்த எரர் வந்துட்டு என்னன்னே தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜிஎஸ்டி புக் கீப்பிங்லேயே டேலிலேயே என்ட்ரி பண்ணும்போது ஜிஎஸ்டி நம்பர் கரெக்டா, அவங்க வந்துட்டு ஜிஎஸ்டி நம்பர் வந்து ஆக்டிவ்ல இருக்கா, இல்லை கேன்சல் ஆயிருக்கா, இதெல்லாம் ஃபர்ஸ்டே நம்ம செக் பண்ணிட்டு தான் நம்ம போடணும். ஏன்னா சப்போஸ் கேன்சல் ஆயிருக்கு இதா இருக்குன்னா நம்ம வந்து அதை எடுக்கவே முடியாது. ஏன்னா உள்ள போட்டவ அது எரரா இருக்கும். ஸோ அதெல்லாம் கிளியரா செக் பண்ணிட்டு தான் நம்ம ஜிஎஸ்டி 1லயே போடணும். நெக்ஸ்ட் வந்து ஹெச்எஸ்என் வந்துட்டு இப்போ நிறைய பேர் ஹெச்எஸ்என் வைஸ் நம்ம சம்மரி போடுறதே இல்லை. ஏன்னா வந்துட்டு டேர்ன் ஓவர் அவ்வளோ இருக்குன்னா நம்ம ஹெச்எஸ்என் வைஸ் கண்டிப்பா போட்டு தான் ஆகணும். அதே மாதிரி அந்த ஹெச்எஸ்என்க்கும் நம்ம வந்து டேர்ன் ஓவருக்கும் டேக்ஸுக்கும் கரெக்டா மேட்ச் ஆகுதான்னு ஒரு செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதுக்கும் வந்துட்டு நோட்டீஸ் கண்டிப்பா வரும். ஸோ அந்த ஜிஎஸ்டி 1 நமக்கு வந்து இவ்வளோ நோட்டீஸ் வருது. ஸோ அதனால வந்து நம்ம வேல்யூவா இருக்கட்டும், ஜிஎஸ்டி நம்பரா இருக்கட்டும், இல்லாட்டி இன்வாய்ஸ் நம்பர், டேட் இதெல்லாம் வந்துட்டு ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஜிஎஸ்டி 1லயே ஏற்றணும். நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி 1 வந்துட்டு நம்ம லேட்டா ஃபைல் பண்ணனா, சப்போஸ் வந்து 11 தான் லாஸ்ட் டேட், லேட்டா ஃபைல் பண்ணிட்டோம்னா பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு வந்துட்டு 2Aல வராது. ஸோ அதனால வந்துட்டு நம்ம மறுபடியும் வந்துட்டு கொரிஸ் எழுப்புவாங்க. ஸோ அதனால வந்து நம்ம லேட்டா ஃபைல் பண்றதுக்கு சீக்கிரமாவே ஃபைல் பண்ணிட்டோம்னா அவங்களும் வந்து ஐடிசி கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டி 3B. ஜிஎஸ்டி 3Bல வந்து என்ன மிஸ்டேக் ஆகும்? ஜிஎஸ்டி 3Bல வந்து நீங்க ஐடிசி கிளைம் பண்றீங்க, 2Aலேருந்து அப்படியே வருது. அது போக வந்து கிராஸ் செக் பண்ணணும். இது எது இன்எலிஜிபிளா, இல்லை எலிஜிபிளா, இல்லை வந்து அது கேபிட்டல் குட்ஸ் இருக்கா, இல்லை வந்து நம்ம ஏதாச்சும் ஃபிக்ஸ்ட் அசெட் வாங்கியிருக்கோமா, அது எல்லாமே வந்து ரெகன்சிலேஷன் பண்ணிட்டு தான் நம்ம 3B ஃபைல் பண்ணணும். சப்போஸ் எதுவுமே பண்ணாம நம்ம அப்படியே அப்லோட் பண்ணிட்டோம்னா, அப்படியே ஃபைல் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பின்னாடி நோட்டீஸ் வரும். ஏன்னா நீங்க ஐடிசி ஜாஸ்தியா எடுத்திருக்கீங்க, நீங்க டாக்ஸ் கட்டுறதே இல்லை. ஏன்னா மந்த்லி நம்ம வந்து அந்த டாக்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வந்துட்டே இருந்தோம்னா நம்மகிட்ட ஒரிஜினல் இன்வாய்ஸ் இருக்கணும். இல்லாட்டி வந்து அது வந்து எலிஜிபிளான்னு நம்மளுக்கு பார்க்கணும். அந்த ஐடிசி நம்மளுக்கு எலிஜிபிளான்னு பார்க்கணும். இல்லை நம்ம வந்துட்டு ஏதாச்சும் கூட்ஸோ இல்லாட்டி ஃபிக்ஸ்ட் அசெட்டோ அந்த மாதிரி எடுத்திருந்தாங்கன்னா அது டாக்ஸ் வந்து அட்ஜஸ்டே ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு டைமும் நீங்க வந்து 2Bக்கும் உங்களோட பர்ச்சேஸ்க்கும் ரெகன்சிலேஷன் கண்டிப்பா பண்ணணும். அப்பதான் வந்துட்டு எதெல்லாம் எக்ஸ்பென்சஸ், எதெல்லாம் வந்துட்டு ஃபிக்ஸ்ட் அசெட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா எல்லாமே நம்ம வந்து அந்த ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ எது வந்துட்டு பர்ச்சேஸ், எது வந்துட்டு ஃபிக்ஸ்ட் அசெட் எதுவுமே தெரியாது. இப்போ நீங்களே ஓனா பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம தான் புக்கு வந்து மெயின்டைன் பண்றோம். ஸோ நம்மளுக்கு தெரியும். இப்போ கன்சல்டன்ட் யாராச்சும் கிட்ட கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து எது வந்து ஃபிக்ஸ்ட் அசெட் எதுவுமே தெரியாது. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்டே நம்ம வந்து ரெகன்சிலேஷன் பண்ணிட்டு தான் நம்ம அனுப்பணும். நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டிஆர் 9 and 9C. 9 and 9C வந்துட்டு இயர்லி டிசம்பர் முடிஞ்சு. ஸோ அதுக்குள்ளேயே நம்ம வந்து ஃபைல் பண்ணியிருக்கணும். எல்லாரும் ஃபைல் பண்ணிட்டீங்களா ஜிஎஸ்டி 9 and 9C? எல்லாரும் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா சேட்ல எஸ் போடுங்க. ஓகே, சூப்பர். இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் ஃபைல் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ வந்து எல்லாரும் ஃபைல் பண்ணியிருக்கீங்க. இப்போ சப்போஸ் ஃபைல் பண்ணல, யாராச்சும் ஒருத்தர் ஃபைல் பண்ணல அப்படின்னா இந்த பர் டேல இந்த டிசம்பர்லேருந்து ஜான்லேருந்து பர் டே வந்து 200 rupees பெனால்ட்டி வரும். நீங்க எப்போ ஃபைல் பண்றீங்களோ அப்போ வரைக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு வந்து நம்ம 9C வந்து 25K. சார் பர் டே வந்து 200ங்க சார். இப்போ வந்து லாஸ்ட் நம்ம பண்ணவே இல்லைன்னா லாஸ்டஸ் வந்து 25. ஸோ அந்த 25 வரைக்கும் நம்ம போகாம இருக்கிறதுக்கு வந்துட்டு அந்த லேட் ஃபீ வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்க பண்ணவே இல்லை, இந்த இயரும் பண்ணல, நெக்ஸ்ட் இயர் தான் பண்றீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு 25 வரும். நீங்க அதுக்குள்ளேயே நீங்க ஃபைல் பண்ணிட்டீங்க, லேட்டா ஃபைல் பண்ற அப்படின்னா பெர் டே வந்து 200 அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டோட கட்டுற மாதிரி இருக்கும். சப்போஸ் ஜிஎஸ்டி 9லயே நீங்க ஏதாச்சும் ஒரு பில் வந்து நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன், அதனால 9ல வந்து காட்டுறேன் அப்படின்னீங்கன்னா அப்பயும் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டும் வரும், பெனால்ட்டி வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு வந்து நீங்க
கரெக்டா ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்லாம் வராம இருக்கும். பின்னாடி நோட்டீஸும் வராம இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஜிஎஸ்டிஆர் 10. நம்ம ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து நம்ம பார்த்தோம் நோட்டீஸ் எப்படி வருது. நெக்ஸ்ட் ஜிஎஸ்டிஆர் 10 வந்துட்டு என்னன்னா கேன்சல். ஒரு பிசினஸ் வந்து நான் க்ளோஸ் பண்றேன். என்னால வந்து ரன் பண்ண முடியல. நான் வந்து இதோட நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். எந்த சேல்ஸும் பண்ணல, எந்த பர்ச்சேஸும் பண்ணல அப்படின்னா நம்ம அந்த பிசினஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணி ப்ராப்பரா வந்து அது சப்மிட் பண்ணணும். அது வந்து ஜிஎஸ்டிஆர் 10ல வந்து கண்டிப்பா பண்ணணும். சப்போஸ் அதுல வந்து மறந்துருவாங்க. ஏன்னா நான் சேல்ஸும் பண்ணல, பர்ச்சேஸும் பண்ணல. நான் இதுக்கு வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க. அப்படி விடாம நம்ம வந்து 10ன்னு இருக்கும். அந்த 10 ஃபைல் பண்ணாதான் உங்களுக்கு ப்ராப்பரா வந்துட்டு க்ளோஸ் ஆகும். சப்போஸ் அது 10 பண்ணல, நான் நெக்ஸ்ட் வேற பிசினஸ் பண்றேன். என்னோட பேன் வச்சு நான் பண்றேன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் அத க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க. அப்பதான் வந்து நாங்க புது ஆர்சி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க அப்ப க்ளோஸ் பண்ணும்போது, நீங்க ஜிஎஸ்டிஆர் வந்துட்டு 3B ஃபைல் பண்ணணும். ஏன்னா அது வந்து அப்படியே லைவ்லயே இருக்கும். ஸோ ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணணும். அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணணும். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டிஆர் 10 ஃபைல் பண்ணணும். 10 ஃபைல் பண்ணும்போது வந்து உங்களுக்கு எப்பயிருந்து இப்ப வரைக்கும் அமௌண்ட் வந்து 10,000 வந்துரும். ஸோ வந்துட்டு நீங்க அப்பயே நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க நெக்ஸ்ட் பிசினஸ் நீங்க பண்ணும்போது இது வந்துட்டு ஒரு ப்ராப்ளமா இருக்காது. நோட்டீஸும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஷீலா. தேங்க் யூ. சில பேர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஐ வில் ஆன்சர் ஒன் கொஸ்டின். அப்படி என்ன கேட்டாங்கன்னா, சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணி அப்படியே வந்து 3B பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. ஐ வாண்ட் டெல் ஃபியூ திங்ஸ் டு யூ ரைட் நவ். ஏன்னா இப்போ ஒன் ஸ்மால் சாஃப்ட்வேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரீட்டைல் சாஃப்ட்வேர் இருக்கு, பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்கீங்க. அங்கே தான் நீங்கள் வந்து சேல்ஸ் கேப்சர் பண்ணுறீங்க, பர்ச்சேஸ் கேப்சர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுல இருந்து அப்படியே நீங்கள் அப்லோட் பண்ணும்போது ஃபார் தட் அது லைவ் போர்ட்டல். இது நீங்கள் ஆன்லைன் வாங்குறது எல்லாமே வந்து லைவ் போர்ட்டல். அந்த லைவ் போர்ட்டல் வந்து ஜிஎஸ்டி போர்ட்டல் போகும்போது அது பேர் ஸ்டாண்ட் அலோன் போர்ட்டல் அப்படின்பாங்க. அது அந்த டேட்டா வந்து அக்கௌண்ட்ஸுக்கு மறுபடியும் எக்ஸ்போர்ட் ஆகும். அதுவும் ஸ்டாண்ட் அலோன் போர்ட்டல். ஸோ இப்போ என்ன அர்த்தம், ஒரு டேட்டா உங்க போர்ட்டல்ல லைவா கேப்சர் பண்றது தனியா இருக்கும், லைவ் போர்ட்டல் இருக்கும். செகண்ட் வந்து அக்கௌண்ட்ஸ் போர்ட்டல் அது எக்ஸ்லேட் ஆகும். மூணாவது போர்ட்டல் வந்து ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு போகும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி போகுமா? ஒவ்வொருத்தருடைய கான்செப்ட் மாறும். ஏன்னா லைவ்ல வந்து வேற மாதிரி இருக்கும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் போகும்போது அது வேற மாதிரி மாறும். அங்கே எப்படி அது வந்து அக்கௌண்ட்ஸ்ல வரக்கூடிய சப் குரூப், லெட்ஜர் அந்த மாதிரி மாறும். அந்த மாதிரி போய் அந்த இடத்துல உட்காரும். ஜிஎஸ்ல போகும்போது என்ன ஆகும்னா நீல் ரிட்டர்ன், எக்ஸம்டட், ஸோ அந்த மாதிரி பிரியும். ஜீரோ அந்த மாதிரி வந்து ரேட் வைஸ், ஹெச்எஸ்என் கோட் வைஸ் அந்த மாதிரி டேட்டா வந்து அங்கே கேப்சர் ஆகும். சேம் டேட்டா வில் பி கேப்சர்டு அண்ட் ஷோன் இன் டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல போகும். அப்போ நீங்க என்ன என்ன பண்ணணும்னா, ஒரு இடம் அப்படியே அப்லோட் பண்ணனா உங்க சாஃப்ட்வேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்னு நீங்க செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணலாம்னா, யூ டூ ஒன் திங். நீங்க இப்போ கோஃப்ரூல் யூஸ் பண்றீங்க, ஜோகோ யூஸ் பண்றீங்கன்னா அங்கேருந்து ஒரு 3 ரிப்போர்ட் எடுங்க. சேல்ஸ் ரிப்போர்ட் ஃப்ரம் நேரா சேல்ஸ் ரிப்போர்ட் வந்து லைவா இருக்குன்னு ஒரு போட்டு வச்சிருப்பீங்க, பாயிண்ட் ஆஃப் அங்கேருந்து எடுங்க. இன்னொரு சேல்ஸ் ரிப்போர்ட் வந்து எங்கேருந்து எடுக்கிறீங்க, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுங்க. மூணாவது போர்ட் மாடல்ல இருந்து எடுங்க. மூணாவது வந்து சேல்ஸ் ரிப்போர்ட் வந்து ஜிஎஸ்டி போர்ட்ல இருந்து எடுங்க. ஜிஎஸ்டி அது உள்ளுக்குள்ளே இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே இருக்கும். ஸோ இது மூணுமே ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா தேர் மே பி சம் பக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அது வந்து இது வந்து எப்பயுமே பக்ஸ் வர சான்சஸ் இருக்கு. ஏன்னா எவ்ரி டைம் வந்து இந்த 3 போர்ட்டலுமே வந்து கார்லேட் ஆகணும். ஏன்னா சம்டைம் ஜிஎஸ்டி வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்க அப்டேட் பண்ண மறந்துருக்கலாம் நம்ம ஆளுங்க. இல்லைன்னா சம்டைம் என்ன பண்ணுவாங்க, டெய்லின்னு சொல்லிட்டு டெய்லியில வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்க டியூட்டி என்னன்னா, இது ஒரு பேசிக் டேட்டா வந்து கரெக்டா இருக்கா, அது மேடம் சொன்ன மாதிரி ஒரு சேல்ஸ் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சீலா அனதர் இன்னொருத்தர் என்ன கேட்குறாங்கன்னா, இது நீங்க தான் பதில் சொல்லணும். ஜெனி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, 2B எடுக்கலாமா 2A எடுக்கலாமான்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்க. இப்போ வந்து 2Aக்கும் 2Bக்கும் என்ன டிஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இப்போ 2Aனா என்னன்னா உங்களுக்கு வந்து அவங்க எப்போ போடுறாங்களோ, எப்போ ஃபைல் பண்றாங்களோ அது வந்து 2Aல வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா சேஞ்சஸ் ஆயிட்டே இருக்கும். இப்போ 2Bனா வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்மா அந்த மந்த்துக்கு எது வருதோ அதுதான் நம்ம எடுக்க முடியும். 2A வந்து ஃபிக்ஸ்டே கிடையாது. அது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். நம்ம அதை பேஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா, அது இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 10 இன்வாய்ஸ் இருக்குன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா 20 இருக்கும். ஸோ அது வந்து 2A சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஒவ்வொரு மாசமும் அது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஸோ வந்து 2A எடுக்கவே கூடாது. நம்ம 2B பேஸ் பண்ணி தான் எல்லா இன்வாய்ஸும் எடுக்கணும். ஏன்னா 2B தான் வந்து ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஜிஎஸ்டி 1 ஃபைல் பண்ணியிருப்பாங்க.
3B ஃபைல் பண்ணியிருப்பாங்க. நீங்க அத எடுத்து செக் பண்ணி பார்த்தாவே தெரிஞ்சிடும் அவங்க 3B ஃபைல் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு. இந்த 3B வந்துட்டு அது ஒவ்வொருத்தரும் வந்து ஜஸ்ட் 1 மட்டும் ஃபைல் பண்ணிட்டு அப்படியே விட்டுருப்பாங்க. நெக்ஸ்ட் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் இப்பல்லாம் வந்து 1 மந்த் விட்டாவே வந்து நோட்டீஸ் வந்துருது. கேன்சல் வந்துருது. ஸோ அந்த மாரி இருக்கும்போது அவங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் மந்த் வந்து ஃபைல் பண்ணியிருப்பாங்க 3B. Yeah. ஸோ வந்து நீங்க 2B தான் எடுக்கணும். 2A வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் நம்மளுக்கு. ஓகே சீலா. இப்போ இன்னொருத்தவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. திட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ரைட் நவ். இப்போ நீங்க அடிக்கடி சொல்லிட்டு இருந்தீங்க எல்லாமே செக் பண்ணுங்க ஜிஎஸ்டி கரெக்டா இருக்கான்னு பாருங்க, நம்பர் கரெக்டா இருக்கான்னு பாருங்கன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமாங்க ஆக்சுவலி சார். வந்து நமக்கு ஒரு டூல்ஸ் இருக்கு இல்லையா? நம்ம யூஸ்வலா நம்ம கிளைண்ட்டுக்குலாம் சொல்லிட்டு இருப்போம். அது நீங்க அந்த பெரிகார்ட்னு ஒரு டூல் இருக்கு. நானே சொல்லிடுறேன். ஆமாங்க சார். பெரிகார்ட் ஐஆர்எஸ்ன்னு ஒரு டூல் இருக்கு. நிறைய டூல்ஸ் இருக்கும். அந்த டூல் என்ன ஒரு ஒரு ஆப் மோடு. நீங்க அது கூகுள் பிளே ஸ்டோர்ல கிடைக்கும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, அது ஸ்கேனர் மாரி இருக்கும். அந்த ஸ்கேனர் நீங்க ஜஸ்ட் மூவ் பண்ணா போதும். டைப் பண்ண வேணாம். உங்க பில்லுல, இன்வாய்ஸ்ல அது எங்க ஜிஎஸ்டி இருக்கோ அது மூவ் பண்ணா போதும். அதுவே கேப்சர் ஓகே. பண்ணிக்கும். அதுவே கேப்சர் ஆமா. பண்ணிட்டு தே வில் கிவ் லாட் ஆஃப் திங்ஸ் கொடுக்கும். அவங்களுக்கு எங்கெங்க பிரான்ச்சஸ் இருக்கு, ஆஹ் எல்லாமே கொடுக்கும். சரி நீங்க ஒரு இடத்துல இருந்து அந்த பிரான்ச்சுக்கு அனுப்புனீங்கன்னா அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இல்லையா கூட நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அவங்க ஆமாங்க கரெக்டா சார். அது 1 ஃபைல் பண்ணிருக்காங்களா, 3B ஃபைல் பண்ணிருக்காங்களா, அவங்க எலிஜிபிள் ஃபார் இன்வாய்ஸ் எலிஜிபிலிட்டி பீப்புளா, இல்ல வந்து இபே பில் சம்திங் எல்லாமே இருக்கும் இல்லையா சில அதுல. ஆமாங்க சார். அதுல வந்து கேன்சலும் கூட வந்துருங்க சார். நீங்க அந்த ஜிஎஸ்டி நம்பர் சர்ச் பண்ணாவே அது கேன்சல் ஆயிருக்கா என்னன்னும் அது வந்துருங்க சார். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆஸ் ஏ பிசினஸ் நிறைய பேர் இங்க இருக்கீங்க. அப்ப என்ன பண்ணலாம்னா, ஏதாவது ஒரு பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க கரெக்ட்டா இருக்காங்களா சொல்லி ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு நீங்க அத பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆமாங்க இது ரொம்ப சார். யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம டேட்டாபேஸ் வந்து கரெக்ட்டா தான் இருக்கும். ஏன்னா நம்ம பழைய டேட்டாபேஸ் வந்து பழசு வாங்கியிருப்போம். இப்ப அவங்க ஸ்டேட்டஸ் தெரியாது இல்லையா? அப்ப இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க ஓகே. சார். பெரிகாட் நாக்பூர். ஐ டு இட். ஓகேப்பா. ஓகேங்க சார். வேற இப்ப யாராவது கேட்டிருக்கீங்களா? Somebody asking, if a 2B customer has not filed before 11, we end up with paying the extra customer. ஓகே. அது என்ன பண்ணலாம்? கான்சிக்வென்ட்டா எடுக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன ஆமாங்க பண்றாங்கன்னா, சார். சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஜிஎஸ்டி போர்ஷன் மட்டும் வந்து புடிச்சு வச்சுக்கிட்டு, அப்புறமா ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாரி வந்து சார் இந்த ஜிஎஸ்டி, ஐடிசி போர்ஷன் மட்டும் புடிச்சு வச்சுட்டு பண்றாங்க. அப்போ இந்த மாரி பண்ணும்போது, அவங்க கட்டியிருக்க மாட்டாங்க. நாங்க புடிச்சுக்கிறாங்க. சம்படி டூயிங் லைக் தட் ஒன்லி. அவங்க ஜிஎஸ்டி கட்டல. அப்ப எனக்கு வேஸ்ட் ஆகுது. அப்படி சொல்லி அவங்க ஜிஎஸ்டி புடிச்சிட்டு தான் பேலன்ஸ் அவங்க குடுக்குறாங்க. இந்த மாரி பண்ணும்போது, யூ ஷுட் ஹேவ் தி கண்ட்ரோல். உங்ககிட்ட ஒரு ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மென்ட் எக்ஸெல்ல எப்பயுமே வச்சிருக்கணும் நீங்க. இல்லன்னா நீங்க தப்பு பண்ணிருவீங்க. ஓகே. காட் மை பாயிண்ட். ஓகே. ஓகே. ஆ. ஓகேப்பா. ஓகேங்க சரி. சார். ஷல் வி ப்ரொசீட் ஃபார் நெக்ஸ்ட் செஷன்? ஓகேங்க சார். சார் ஃபீட்பேக் ப்ளீஸ். எப்படி சார் ஃபீல் பண்றீங்க? நல்லா இருக்கா? இன்ட்ரஸ்டிங்கா இருக்கா? புட் எஸ். எப்படி எடுக்குறாங்க? ஆர் யூ ஹேப்பி வித் தட் சீலாவுடைய பிரசன்டேஷன்? Sure. But first you need to unlock your தேங்க் யூ சார். தேங்க் யூ. ப்ளீஸ் ப்ரொசீட். ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, நம்ம ஐடிசி. ஐடிசி பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டாக்ஸ் அவாய்ட் பண்றோம். எல்லாமே ஐடிசி பேஸ் பண்ணி தான் நம்ம பண்றோம். ஐடிசி வந்துட்டு நம்ம எப்படி நம்ம வச்சுக்கணும்? ப்ராப்பரா வச்சுக்கணும். ஐடிசி வந்து நம்ம பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் வந்து கண்ட்ரோலா வச்சுக்கணும் நம்ம. இப்ப வந்து பர்ச்சேஸ்ல வந்துட்டு அ எல்லாமே கரெக்ட்டா இருக்கா? நம்ம என்ட்ரி போடுறதும் பர்ச்சேஸ் இன்வாய்ஸும் கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லி ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும். நீங்க என்ட்ரி பண்ணும்போதே 2 டைம்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு, நீங்க அதுவும் புக்கும் பின்ன வந்து 2பியும் தான் நம்ம வந்து கிராஸ் செக் பண்றோம். சப்போஸ் வந்து நீங்க மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். இல்லாட்டி அவங்க வந்து ஜிஎஸ்டி 1 போடும்போது அவங்க மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். ஏதாச்சும் சின்ன வேல்யூ இருந்தாலும் நம்மளுக்கு தான் வந்துட்டு ப்ராப்ளம் ஆகும். இப்ப வந்து ₹1000 அவங்க ஜிஎஸ்டி 1 போட்டிருக்காங்கன்னா, நம்மளுக்கு 10,000 வரணும்னா, நம்மளுக்கு தானே லாஸ். ஸோ வந்து நம்ம 2 டைம்ஸ் ஆவது நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணணும். ஜிஎஸ்டி 1க்கும் ஜிஎஸ்டி 2பிக்கும் நம்ம புக்குக்கும் வந்து கிராஸ் செக் பண்ணணும். இன்வாய்ஸ் வந்து கண்டிப்பா வந்து ஃபைல் பண்ணி வச்சிருக்கணும். ஒவ்வொரு இன்வாய்ஸும் நம்ம வந்துட்டு 2பி கூட வந்து செக் பண்ணணும். சப்போஸ் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ்ட் அசெட் வாங்குறோம். சேம் அதே தான். ஃபிக்ஸ்ட் அசெட் வாங்குறோம்னா, அத வந்து நம்ம எடுக்கக்கூடாது. அது தனியா எடுத்து வைக்கணும். தனி எக்ஸெல் போடணும். இல்லாட்டி நம்ம ஃபைல் தனியா வச்சுருவோம். ஃபைல் ஒட்டுக்கா வச்சாலும் ப்ராப்ளம் இல்ல. சப்போஸ் நம்ம கன்சல்டன்ட் குடுக்கும்போது, நம்ம அவங்ககிட்ட சொல்லணும். ஃபர்ஸ்ட்டே நம்ம சொல்லணும். இப்ப 2பில வந்திருக்குன்னா, அத எடுக்காதீங்க. அது வந்து ஃபிக்ஸ்ட் அசெட் அப்படி ஏன்னா நம்ம தான் வந்து பொருள்லாம் வாங்குறோம். நம்ம தான் குட்ஸ் எல்லாம் வாங்குறோம். ஸோ அப்படி வாங்கும்போது நம்மளுக்கு தான் தெரியும். எது வந்து பர்ச்சேஸ், எது வந்து நம்ம ஃபிக்ஸ்ட் அசெட் நம்மளுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு அனுப்பும்போதே நம்ம வந்து இத எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா, அவங்க வந்து அவாய்ட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் எடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி பண்ணா என்ன ப்ராப்ளம் ஆகும்? நம்ம ஃபைல் பண்ணிட்டோம். அப்ப என்ன ப்ராப்ளம் ஆகும்? அத வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணணும்.
இப்போ வந்து ஐடிசி வந்து ஜாஸ்தியா காட்டும் நம்மளுக்கு. நீங்க ஒவ்வொரு மாசம் வந்துட்டு ஐடிசி வந்து எக்ஸஸா இருக்கிற மாரியே காட்டும். ஸோ அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட்க்கு வந்துட்டு சந்தேகமா இருக்கும். நீங்க சேல் பண்றாங்க. ஆனா பர்ச்சேஸ் அதிகமா இருக்கு. அவங்களுக்கு டவுட் ஆகும். ஸோ அப்போ வந்து நீங்க இன்வாய்ஸ்ல கொண்டு வாங்க. நான் கிராஸ் செக் பண்றேன். பின்ன வந்து நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுக்கும், இதுக்கும் வந்துட்டு ரெகன்சிலியேஷன் கொண்டு வாங்க. அப்படின்னு கொண்டு வரும்போது நம்ம வந்து புக்ல என்ன காட்டியிருப்போம்னா, ஃபிக்ஸ்ட் அசெட்ன்னு காட்டியிருப்போம். அது வேற ஹெட்ல இருக்கும். பர்ச்சேஸ்ல வந்துட்டு நம்ம ரா மெட்டீரியல் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருப்போம். ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்ப நம்ம ரெகன்சிலியேஷன் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். எது எதெல்லாம் இன்எலிஜிபிள், எது எதெல்லாம் எடுக்கக்கூடாது. அப்ப தெரியும்போது நம்ம நெக்ஸ்ட் ரிவர்ஸ் பண்றக்கு, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டே நம்ம கிராஸ் செக் பண்ணி நம்ம எடுக்காம விட்டுட்டோம்னா, பின்னாடி ப்ராப்ளம் இருக்காது. இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க இத எடுத்திருக்கீங்க, டாக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டோட நீங்க கட்டுங்க. ஏன்னா நீங்க வந்து போன மந்த் வந்து 10,000 கட்ட வேண்டியதா இருக்கும். நீங்க இந்த ஐடிசி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த 10,000ஓட வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் ஆகுது இல்லையா? ஸோ அதோடது வந்து நீங்க இன்ட்ரெஸ்ட்டோட பே பண்ணுங்க. ஏன்னா அது அந்த இன்புட் வந்து எலிஜிபிளே இல்ல. நீங்க எப்படி எடுக்கலாம்? அந்த மாதிரிலாம் கொஸ்டின் வரும். ஸோ அப்படி வரும்போது வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டே வந்து ரெகன்சிலியேஷன் பண்றது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் நோட்டீஸ. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? சேம் இன்எலிஜிபிள் வந்துட்டு நம்ம ப்ராப்பரா எடுத்து வைக்கணும். சப்போஸ் வந்து டெபிட் நோட் அந்த மாரி இருந்துச்சுன்னா, அத நம்ம வந்து அந்த அந்த இன்வாய்ஸும் நம்ம வாங்கி அட்டாச் பண்ணியிருக்கணும். நம்ம இன்வாய்ஸ் பேக் சைட்ல வந்து டெபிட் நோட். அப்படி இருக்கும்போது தான் எந்த இன்வாய்ஸ் டெபிட் நோட்ன்னு நமக்கு தெரியும். இப்போ வந்து நீங்க தனித்தனியா வச்சுட்டீங்கன்னா, எந்த இன்வாய்ஸ்க்கு எது இது பண்ணணும்னு நமக்கு தெரியாது. அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. ஸோ அது பேக் சைடே நீங்க பின் பண்ணிட்டீங்கன்னா, இந்த இன்வாய்ஸ், இந்த டெபிட் நோட் இதுதான் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே தோணும். சப்போஸ் வந்து 2Bல வரல அப்படின்னா, நம்ம அந்த இன்வாய்ஸ் வச்சு நம்ம கேட்கலாம். இந்த ஒரிஜினல் இன்வாய்ஸ் குடுத்துருக்கீங்க. இதுக்கு டெபிட் நோட் என்கிட்ட இருக்கு. ஆனா நீங்க ஜிஎஸ்டி 1ல ஃபைல் பண்ணல. ஸோ அதுவும் நம்ம வந்து கிராஸ் கொஸ்டின் கேட்கலாம் உங்ககிட்ட. ஸோ நெக்ஸ்ட் வந்து அமெண்ட்மென்ட் வந்துட்டு ஏதாச்சும் மிஸ்டேக் ஆயிருக்கு, சேம் வேல்யூ மிஸ்டேக் ஆயிருக்கு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்க இன்வாய்ஸ் கையில இருந்தா தான் நம்ம கிராஸ் செக் பண்ண முடியும். சப்போஸ் வேற அமௌண்ட் டிஃப்ரெண்டா இருக்குன்னா, அத எப்படி பார்ப்பீங்க? அவங்க ஜிஎஸ்டி 2Aல வந்திருக்கு. ஸோ எத பேஸ் பண்ணி எடுக்க முடியும் நம்மனால? இன்வாய்ஸ் இருந்தா தான் அத பேஸ் பண்ணி கிராஸ் செக் பண்ண முடியும். ஸோ அத வந்து அமெண்ட்மென்ட் வந்து கரெக்ட்டா பண்ணியிருக்காங்களா? அத நம்ம செக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர்சிஎம் வந்துட்டு ஆர்சிஎம்லாம் இருக்கா? ஆர்சிஎம்லாம் தனியா எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சு அது வந்து ரிவர்ஸ் பண்ணணும். அது வந்துட்டு பேமெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் மந்த் வந்து அது வந்து ஐடிசியா நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மந்த் நம்ம கட்டுவோம். நெக்ஸ்ட் மந்த் வந்து அத ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாரி இருக்கலாம் நம்ம வந்து தனியா எது எதெல்லாம் இன்வாய்ஸ், எது எதெல்லாம் ஆர்சிஎம் கீழ வருது, எது எதெல்லாம் ஃபிக்ஸ்ட் அசெட் கீழ வருது. இந்த மாரி தனியா பிரிச்சுட்டோம்னா, ஐடிசில வந்து நோட்டீஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் நோட்டீஸ் வந்து எது வருதுன்னா ஐடிசி தான். நீங்க ஐடிசி வந்து அ ஜாஸ்தியா எடுக்குறீங்க, ஜாஸ்தியா கிளைம் பண்றீங்க. அந்த மாரி இருக்கும்போது வந்துட்டு நீங்க வந்து நோட்டீஸ் ஐடிசியோட நோட்டீஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஷீலா. ஓகே. தேங்க்யூ ஷீலா. இப்போ ம். அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரைட் நோ. ரெக்கன்சில் பண்ணுங்க ரெக்கன்சில் பண்ணுங்க அப்படின்னாங்க 2Bயோட. இப்போ சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நிறைய ஓனர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, சார் 2Bல என்ன அப்பீர் ஆக்கு நீங்க அதையே எடுத்துக்கங்க அப்படின்றாங்க. 2B மீனிங் என்னன்னா நம்முடைய பர்ச்சேஸ் இல்லையா? ஆமா. இப்போ வந்து அப்போ அப்படியே எடுத்துக்க. தட் இஸ் நாட் கரெக்ட் மெத்தட். உங்ககிட்ட அந்த இன்வாய்ஸ் இருக்கணும். நீங்க ஒரு புக் கீப்பிங் பண்ணியிருக்கணும். எனக்கு எவ்வளோ இன்புட் வரணும்னு நீங்க கன்சல்டன்ட்ட சொல்லணும். உங்களால சொல்ல முடியணும். சார் அங்க இருந்தா எடுத்துக்கங்க சார். இல்லன்னா விட்டுருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, தட் இஸ் நாட் தி ப்ராப்பர் ரெகன்சிலியேஷன். உங்க பணம் வந்து ஒருத்தர் வந்து லீக்கேஜ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த கேஷ் ஃப்ளோல பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இது என்னுடைய பணம், நான் ஐடிசி கிளைம் பண்ண உங்க கையில எப்படி வச்சிருக்கீங்களோ, அப்பதான் வந்து இது பெர்ஃபெக்ட்டா வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களால கொண்டு போக முடியும். அதுதான் சீலா சொல்றாங்க. சார் ரெகன்சில் பண்ணிக்கங்க அப்படின்றாங்க. ஸோ ஒன் மோர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எலிஜிபிள் அண்ட் இன்எலிஜிபிள்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ மேஜர் வந்து பார்த்தீங்கன்னா, எலிஜிபிள், இன்எலிஜிபிள் சில பிளாக்டு கிரெடிட்னு இருக்கும். இத முதல்ல வந்து பேசிக் கான்செப்ட் இது. நீங்க அத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஃபர்தரன்ஸ் ஆஃப் தி பிசினஸ் அப்படின்பாங்க கான்செப்ட். எந்த செலவ வந்து என் பிசினஸ்க்காக நான் பண்றேன் அப்படின்னா, அது நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நார்மலி பர்ச்சேஸ் வந்து நம்ம ட்ரேடிங் வாங்கி விக்கிறோம்னா, நம்ம இன்புட் டாக்ஸ் பெரும்பாலும் நம்ம எடுத்துக்குவோம். வாங்கி அது விக்கிறதா இருந்தா. வாங்கி நம்மளே வச்சுக்கிறதா இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஸ்டா வச்சுக்கிறதா இருந்தா, அதுல சிலது வந்து நம்ம எடுக்கலாம், சிலது எடுக்க வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கார் வாங்குறீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய ஐடிஸ் எடுக்கக்கூடாது இல்லையா? அது வந்து வாங்குறோம். எல்லாமே செலவு தான்.
சிலது சில எக்ஸ்பென்ஸ் பண்ணுவோம். ஆடிட்டர் ஃபீஸ் குடுத்திருப்பீங்க. அவர் ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் போட்டிருப்பாரு. இல்லைன்னா டூல்ஸ் வாங்கியிருப்பீங்க. இது பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி வாங்கியிருப்பீங்க. அதுலலாம் ஜிஎஸ்டி இருக்கும். டெலிஃபோன்ல ஜிஎஸ்டி இருக்கும். பேங்க் சார்ஜஸ்ல ஜிஎஸ்டி இருக்கும். அதெல்லாம் எடுக்கணுமா? எடுக்கணும். அது சில பேர் மறந்துருவாங்க. அதையும் விடாம நம்ம எடுக்கணும். இது நம்ம பணம். இதையும் அவங்க கிளைம் பண்ணி குடுக்கணும். சப்போஸ் வரலன்னா அது கேட்க தெரிஞ்சிருக்கணும். நம்ம நிறைய பேமெண்ட் கேட்வேல வாங்குறோம் இல்லைங்களா பணம். ஸோ அந்த பணத்துல வரக்கூடிய சர்வீஸ் சார்ஜஸ்க்கு நமக்கு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்துக்கலாம். ஸோ எங்கெங்க வந்து நம்ம குடுக்குறோமோ, நம்முடைய சர்வீஸ் புரொவைடர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? அங்கேயும் நம்ம ஜிஎஸ்டி நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம அதை எடுக்க தெரிஞ்சிருக்கணும். இதுதான். ஸோ இதுல வந்து எலிஜிபிள், இன்எலிஜிபிள் மீனிங் என்னன்னா, சிலது வந்து நம்ம ஐடிஸ் எடுக்க முடியும், சிலது எடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸட் அசெட் காருக்கு நமக்கு எடுக்க முடியாது. அது எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் ஏதாவது பண்ணாங்கன்னா, அது வந்து நமக்கு எடுக்க முடியாது. அப்போ காமன் கிரெடிட்ன்னு சொல்லுவாங்க. காமன் கிரெடிட் மீனிங் என்னன்னா, நீங்க 2, 3 பிசினஸ் பண்றீங்க. எப்படின்னா, எக்ஸம்ப்டட் பிசினஸும் பண்றீங்க, டாக்ஸபிள் பிசினஸும் பண்றீங்கன்னா, ப்ரொபோர்ஷனேட்டா போட்டு அந்த அந்த எக்ஸம்ப்டட் குட்ஸோட ஐடிஸ் நம்ம எடுக்கக்கூடாது. அது இன்எலிஜிபிலிட்டில அத கொண்டு போயிரணும். ஓகேங்களா? அது மாரி. இன்எலிஜிபிள் மீனிங் என்னன்னா, சார்ஜிங் டூ பி&எல் அக்கவுண்ட். பி&எல் அக்கவுண்ட் சார்ஜ் பண்றோம். யூசுவலா எங்க ஐடிஸ் இருக்கும்? எங்க இருக்கும்? பேலன்ஸ் ஷீட் ஐட்டம் இது. ஐடிஸ்ன்றது இன்புட் டாக்ஸ்ல இருந்து பேலன்ஸ் ஷீட் நான் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஐட்டம். இன்எலிஜிபிள் மீனிங் என்னன்னா, சார்ஜிங் டூ பி&எல் செலவா எழுதக்கூடிய ஐட்டம் இது. ஓகேங்களா? ஸோ லிட்டில் பிட் டெக்னிக்கல் இது. ஸோ நீங்க கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். பட் என்ன மீனிங்னா, நம்ம வாங்குன பொருளுக்கு எலிஜிபிளா இருந்தா அந்த இன்புட் டாக்ஸ்க்கு நீங்க கிளைம் பண்ணணும். அதுக்கு புக் கீப்பிங் கரெக்ட்டா இருக்கணும்னு சொல்றாங்க. உங்ககிட்ட இன்வாய்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். நீங்க சிம்பிளா அங்க அங்க போர்ட்ல அப்பேர் ஆன எடுங்கன்னு சொல்லக்கூடாது. காட் மை பாயிண்ட்? தேங்க் யூ சீலா. தேங்க்யூங்க சார். ப்ளீஸ் ப்ரொசீட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ். அது வந்துட்டு ஜிஎஸ்டில எப்படி வருது? இப்போ வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட இருந்து வந்து 1% வந்துட்டு நம்மளுக்கு டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ்ல வந்துரும். அது வந்து நம்ம ஜிஎஸ்டி வந்துட்டு எப்படி வந்து டேர்ன்ஓவர்ல எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி 1ல நீங்க கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க வந்து ஜிஎஸ்டி 1ல போடுறீங்கன்னா, அந்த வேல்யூ டிடிஎஸ் டிசிஎஸ்ல வந்து ஜிஎஸ்டிஆர் 7ல வரும். அது வந்து 1% வரும். அந்த வேல்யூ மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ மேட்ச் பண்ணி பார்க்கும்போது, இந்த வேல்யூ அந்த வேல்யூயும் மேட்ச் ஆகும். சப்போஸ் மேட்ச் ஆகல அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நோட்டீஸ் போடுவாங்க. ஏன்னா நீங்க வந்துட்டு ஜிஎஸ்டி 7ல 1% வந்துட்டு நீங்க கிளைம் பண்ணிக்கிறீங்க. ரீஃபண்டா எடுத்துக்கிறீங்க. ஆனா வந்து ஜிஎஸ்டி 1லயும் நீங்க காட்டல. 3பில வந்து பேமெண்ட்டும் பண்ணல. ஸோ அதனால வந்து ஜிஎஸ்டில வந்துட்டு நோட்டீஸ் கண்டிப்பா போடுவாங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு வரும்னா, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ல இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த இந்த ஜிஎஸ்டிஆர் 7 வரும். அதுலருந்து 1% வந்து நம்ம ஜிஎஸ்டியும் 1ல கண்டிப்பா காட்டணும். அது காட்டி நம்ம வந்து 3பில டாக்ஸ் கட்டணும். கட்டினா தான் வந்துட்டு இது எல்லாமே எங்க பேஸ் ஆகுதுன்னா, நம்ம ஜிஎஸ்டி 1ல அந்த ஜிஎஸ்டி நம்பர போட்டு நம்ம ஃபைல் பண்றது வந்துட்டு, அந்த ஜிஎஸ்டிஆர் 7லயும் மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. கிராஸ் செக் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு வந்து 1 டைம்க்கு 2 டைம்ஸ் வந்துட்டு நம்ம அந்த டிடிஎஸ், டிசிஎஸ் வந்து கிராஸ் செக் பண்ணணும். சப்போஸ் இந்த மாரி அ ஜிஎஸ்டிஆர் 7 யாராச்சும் ஃபைல் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல ஜிஎஸ்டிஆர் 7 வந்து 1% யாராச்சும் ரீஃபண்ட் வாங்குறீங்களா? சாரி. ஓகே. ஏன்னா இது மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு இந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுக்குறாங்க இல்லையா? அவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த ஜிஎஸ்டிஆர் 7ல 1% வந்துட்டு அவங்களுக்கு ரீஃபண்டா குடுப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம ப்ராப்பரா வந்துட்டு ஃபைல் பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பா இந்த நோட்டீஸ் வரும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரெகன்சிலியேஷன். இது என்னடா கிளாஸ் எடுத்ததுலேருந்து ரெகன்சிலியேஷன் பண்ணுன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லாதீங்க. இப்போ வந்து என்னன்னா, ஏன் நம்ம ரெகன்சிலியேஷன் பத்தியே நம்ம பேசுறோம்னா, நம்ம எதுவுமே நம்ம வந்து அப்படியே நம்ம புக்ல போட்டுர்றோம். இப்ப சேல்ஸா இருந்தாலும் சரி, பர்ச்சேஸா இருந்தாலும் சரி, நம்ம அப்படியே போட்டுர்றோம். அப்படியே போடும்போது நம்மளுக்கு வந்து எந்த மிஸ்டேக் நம்ம மோஸ்ட்லி மிஸ்டேக்கே பண்ண மாட்டோம். சப்போஸ் வந்து ஒரு வேல்யூ ஏதாச்சும் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா, நம்ம எங்கெங்கெல்லாம் ஆகுதுன்னா, ஜிஎஸ்டி 1 மிஸ்டேக் ஆகும், 3பி மிஸ்டேக் ஆகும். பின்ன வந்துட்டு ஜிஎஸ்டி 9 அந்த மாரி போயிட்டே இருக்கும். நம்ம எங்க ஒரு மிஸ்டேக் பண்றதுல எங்கெங்கெல்லாம் எஃபெக்ட் ஆகுதுன்னா, ஜிஎஸ்டிஆர் 9 வரைக்கும் வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு வந்து கண்டிப்பா நீங்க ரெகன்சிலியேஷன் பண்ணி தான் ஆகணும். ஜிஎஸ்டி 1 வந்து சேல்ஸ்லேருந்து ஆ ஜிஎஸ்டி 3பி டாக்ஸ் வரைக்கும் போகுது. ஸோ அந்த டாக்ஸ் வந்துட்டு நீங்க ஏதாச்சும் ஒரு இன்வாய்ஸ் வந்து மிஸ் ஆனாலும் கூட நம்ம வந்து டேர்ன் ஓவர் டிஃபரெண்ட் ஆகும்.
ஸோ ஒரு இன்வாய்ஸ் வந்து மிஸ் ஆனா கூட நம்ம டேக்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கு வந்து ரெக்கன்சிலேஷன் வந்து கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து சேம் அதே தான் சேல்ஸ் ரிஜிஸ்டர் தான் நம்ம வந்து போடுவோம். எல்லா இன்வாய்ஸும் அதில் தான் போடுவோம். சப்போஸ் வந்து நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கு. அதை நம்ம வந்து மறந்து போடாம விட்டுருப்போம். இல்லாட்டி இன்வாய்ஸ் அனுப்பியிருப்போம். ஆனா வந்து ஜிஎஸ்டில ஏத்தாம விட்டுருப்போம். அப்படி இருக்கும்போது புக்கோட டேர்ன் ஓவரும் நம்மளோட ஜிஎஸ்டியோட டேர்ன் ஓவரும் நமக்கு கண்டிப்பா மிஸ்மேட்ச் ஆகும். அது எங்க மிஸ்மேட்ச் ஆகும்னா ஜிஎஸ்டி 1 மிஸ்மேட்ச் ஆகும். பின்ன வந்து 3B மிஸ்மேட்ச் ஆகும். ஜிஎஸ்டி 9 இப்போ வந்து மார்ச்ல வந்துட்டு நீங்க எல்லாமே செக் பண்ணி நான் எல்லாமே பார்த்துட்டேன். என்னோட புக் வந்து கரெக்டா இருக்கு. இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ற அளவுக்கு என்னோட புக் கரெக்டா இருக்கு. அது வந்துட்டு என்னோட ஜிஎஸ்டிலயும் கரெக்டா இருக்கு. ஸோ எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. நான் 9 ஃபைல் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பெனால்ட்டி இல்லாம எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாம நான் ஃபைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம 3Bக்கு வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து டாக்ஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகாது. இப்போ அட்ஜஸ்ட் வந்துட்டு எப்படிலாம் இதாகும்னா, நீங்க ஒரு பில் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. 3Bல ஜிஎஸ்டி 1ல போடல, 3Bயும் கட்டல. ஸோ வந்து அந்த மாரி இருக்கும்போது, நம்ம ஏதாச்சும் ஒரு பில் வந்து ஒரு 10,000 ஒரு பில் வந்து மிஸ் ஆயிருச்சுன்னா, அது 1 லாக் வரைக்கும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகும். ஸோ வந்து நம்ம புக்ல இருந்தே நம்ம வந்து இன்வாய்ஸ் மிஸ் ஆகாம, அந்த வேல்யூ மிஸ் ஆகாம எல்லாமே வந்துட்டு 1க்கு 2 தடவ வந்து செக் பண்ணணும். நம்ம இன்வாய்ஸோடவும் செக் பண்ணணும். நம்ம என்ட்ரி போட்டிருக்கோம் இல்லையா? அதுவும் நமக்கு செக் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து மிஸ்மேட்ச் ஆயிருக்கா? எல்லாமே வந்து கிராஸ் செக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ்ல என்ன மிஸ்டேக் ஆகப்போகுது? பர்ச்சேஸ்ல வந்துட்டு என்ன மிஸ்டேக் ஆகும்னா, நீங்க வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருப்பீங்க. எல்லாத்துக்கிட்டயும் நீங்க வந்து உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் குடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனா, அவங்க என்ன சொல்லுவாங்க, இன்வாய்ஸ் குடுக்கும்போது, "நான் உங்களுக்கு மெயில் பண்றேன், கொரியர் பண்றேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து நம்ம பண்ணும்போது, சரி சொல்லி நம்மளும் வந்து அமௌண்ட் குடுத்து வாங்கியிருப்போம். அப்போ வந்து நமக்கு இன்வாய்ஸ் மட்டும் வராது. லேட் ஆகும். இந்த மந்த் தரேன், நான் கொரியர் அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்ஸோட அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, கடைசி வரைக்கும் நம்மளுக்கு இன்வாய்ஸ் வராது. நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம். ஆனா, இன்வாய்ஸ் வராது. ஆனா வந்து 2Bல வந்துட்டு வந்திருக்கா இல்லையான்னு எப்படி நம்ம செக் பண்ண முடியும்? நம்ம வந்து உள்ள ஏத்துனா தான் நம்ம செக் பண்ண முடியும். நம்ம கையில இன்வாய்ஸ் இருந்தா தான் செக் பண்ண முடியும். எங்கேயுமே இல்லாம 2Bல வந்திருக்கான்னு எப்படி செக் பண்ண முடியும்? அதனால பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் வந்துட்டு இப்போ இந்த மந்த் நான் பர்ச்சேஸ் வாங்கியிருக்கேன்னா, இந்த மந்த் எண்டுக்குள்ள நான் எல்லா பர்ச்சேஸும் நான் போட்டிருக்கேனா? அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். அந்த போட்ட இன்வாய்ஸ் எல்லாம் வந்துட்டு என்கிட்ட இன்வாய்ஸா மேனுவலா இருக்கா? அது கிராஸ் செக் பண்ணணும். வேல்யூ கரெக்ட்டா போட்டிருக்கேனா? இன்வாய்ஸ் நம்பர் கரெக்ட்டா போட்டிருக்கேனா? அப்படி சொல்லி கிராஸ் செக் பண்ணணும். எல்லாமே செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் 2Bல வந்துட்டு எந்தெந்த இன்வாய்ஸ் வந்து மிஸ் ஆயிருக்கு, எது எதெல்லாம் போடாம விட்டுருக்காங்கன்னு சொல்லி கிராஸ் செக் பண்ணணும். ஏன்னா நம்மளோட அமௌண்ட் தான் வந்து 2Bல நிக்குது. ஏன்னா அந்த அமௌண்ட் வச்சு தான் நம்ம டாக்ஸ் அட்ஜஸ்ட் பண்றோம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நம்ம வந்து 1 மந்த் வந்து ஃபாலோ பண்றது தப்பு இல்லைங்களா? தப்பு இல்ல. ஸோ அதனால வந்துட்டு நம்ம ஒவ்வொரு மந்த்தும் வந்து நம்ம 2B வந்து செக் பண்ணணும். இன்வாய்ஸோட செக் பண்ணணும். பின்ன வந்து சேல்ஸ் பர்ச்சேஸ் ரிஜிஸ்டரோடையும் செக் பண்ணணும். ஸோ அப்படி செக் பண்ணும்போது தான் எந்தெந்த இன்வாய்ஸ் வந்து மிஸ் ஆயிருக்குன்னு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எங்க இதாகும்னா ஜிஎஸ்டி 9ல ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் நீங்க விட்டீங்கனாலும் ஜிஎஸ்டி 9ல டிஆர்சி 03ல வந்து இன்ட்ரெஸ்ட்டோட பே பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அந்த 9Cலயும் நம்மளுக்கு எடுத்துட்டு வரும். ஏன்னா வந்து அந்த இன்வாய்ஸ் நம்ம போடல அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம மேனுவலா வந்துட்டு நம்ம டைப் பண்ணி அது சொல்லணும். நாங்க இந்த இன்வாய்ஸ் வந்து எடுத்துட்டு வரல. ஸோ நாங்க வந்து அதை பெனால்ட்டியா நாங்க கட்டிட்டோம். ஸோ அது உங்களுக்கு வந்து சொல்றோம் அப்படி சொல்லி சொல்லிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இயர்ல வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நோட்டீஸ் வரும். அப்போ வந்து நம்ம இந்த இன்வாய்ஸ் நாங்க கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம காட்ட முடியும். நெக்ஸ்ட் வந்து இந்த இது வந்து எங்கெங்கெல்லாம் எடுத்துட்டு வரோம்னா இன்கம் டேக்ஸ்ல வந்துட்டு நம்ம டேர்ன் ஓவர் பேஸ் பண்ணி நம்ம கொண்டு வரும். அதுல வந்து நம்ம 9C பண்ணும்போது நம்மளோட பேலன்ஸ் ஷீட் பின் வந்து P&L வச்சு தான் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் பண்ணும்போது அதுல டேர்ன் ஓவரும் இங்க இருக்க டேர்ன் ஓவரும் மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதனால வந்து எல்லாமே நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாம். யா ஓகே தேங்க்யூ சீலா. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐ எம் ஆல்சோ கெட்டிங் இன்ட்ரெஸ்டட் தட் பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ண சொல்றாங்க. இன்வாய்ஸே பொருள் வந்துருச்சு, சம்திங் இன்வாய்ஸ் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்றாங்க. இன்வாய்ஸ் அனுப்பல, எப்படி வந்து ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும் இல்லையா? அவங்க சொல்றது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, இன்வாய்ஸ் நம்மகிட்ட இல்லை, எப்படி ஹவு டு வெரிஃபை இந்த 2B. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்றாங்க. திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தட் நார்மலாக இந்த பாயிண்ட்டை வந்து
நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து விட்டுறதை நான் பார்க்குறேன். ஸோ இந்த பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணுமோ நீங்கள் யூ ஹேவ் டு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். பொருள் வந்த பிறகு என்ட்ரி போடணுமா, கேட் என்ட்ரி போடணுமா, கேட் என்ட்ரி போட்ட பிறகு பர்ச்சேஸ் ஆர்டர் இருக்க மாதிரி இந்த வாட் ஆர் த சிஸ்டம் தட் யூ ஆர் கோயிங் ஹேவிங் அதை கொஞ்சம் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் இன்வாய்ஸ் வந்த பிறகு தான் அக்கௌண்ட்ஸில் என்ட்ரி போடுவாங்கன்னு சொன்னீங்கன்னா இட் வில் டேக் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் வரலாம். பார்த்துக்கங்க. ஓகே, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தேங்க்யூ சீலா. ப்ரொசீட் ஃபார் த நெக்ஸ்ட். சே எனி டவுட் இஸ் தேர் ஆஃப்டர் திஸ்? ப்ரொசீட் பண்ணலாமா? ஓகே சீலா, ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகேங்க சார். நெக்ஸ்ட் வந்து இவே பில். இவே பில் வந்துட்டு என்ன பெனால்ட்டி வரும், என்ன நோட்டீஸ் வரும் அப்படின்னா, நீங்க ஒரு கூட்ஸ் வந்து ஒரு இன்வாய்ஸ் எல்லாம் போட்டு நீங்க அனுப்புறீங்க. இவே பில் இல்லாம அனுப்புறீங்க. அப்ப அனுப்பும்போது வந்துட்டு நம்ம வந்து கூட்ஸ்ல வந்து வேல்யூ ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா, அது வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் போகும்போது அங்க நின்னு கேட்பாங்க. கேட்கும்போது இன்வாய்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. இவே பில் இல்ல அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு அங்கேயே நின்னு நம்மளுக்கு வந்து நோட்டீஸ் போடுவாங்க. அந்த நோட்டீஸ்க்கு வந்து அங்கேயே வந்து அமௌண்ட் பே பண்ணா தான் அவங்க வந்து இதே விடுவாங்க, வெஹிக்கிளே விடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி இருக்கும்போது, நம்ம வந்து இவே பில் வந்து கண்டிப்பா போடணும். கண்டிப்பா போடணும்னா, நம்ம ஏன் போடுறோம்னா, நம்ம போட்டா தான் வந்து நம்ம ஜிஎஸ்டி ஒன்ல அப்பேர் ஆகும். இது போட்டானா எவ்வளோ வேல்யூ, எவ்வளோ கூட்ஸ் போகுது, அந்த கூட்ஸ்ல வந்துட்டு என்னென்னலாம் டீட்டெயிலா குடுக்கணும். சப்போஸ் வந்து நம்ம கூட்ஸ் நம்ம அனுப்புறோம். அந்த கூட்ஸுக்கும் நீங்க இவே பில்ல போடுற ஹெச்எஸ்என்க்கும் டிஃபரெண்ட் இருந்துச்சுன்னா, அதுக்கும் கூடி கண்டிப்பா நம்ம வந்து நோட்டீஸ் போடுவாங்க. ஏன்னா நீங்க வந்து ப்ராடக்ட் வேற, ஆனா ஹெச்எஸ்என் வேறன்னா கண்டிப்பா நோட்டீஸ் போடுவாங்க. அதே மாரி அந்த நேம்ல வந்து நீங்க எங்க அனுப்புறீங்களோ, அங்க வந்து அட்ரஸ் வந்து கிளியரா இருக்கணும். பின்கோடு இருக்கு. பின்ன வந்துட்டு பின் நம்பர் எல்லாமே கிளியரா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அவங்களோட நேம் வந்து ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா கேட்பாங்க. அடுத்து வந்து நம்ம எந்த பிரான்ச் இப்ப வந்து பில் டூ ஷிப் டூ அந்த மாரி போகுதுன்னா, அதுக்கும் வந்து டீட்டெயிலா கரெக்ட்டா குடுக்கணும். சப்போஸ் வந்து பில்ல வந்து வேற அட்ரஸும், ஷிப்புக்கு வந்து வேற அட்ரஸும் குடுத்துட்டீங்கன்னா, அதுக்கும் வந்து கேட்பாங்க. ஏன்னா, அது வந்து நீங்க குடுக்குறது தான் அவங்க அனுப்புவாங்க. ஏன்னா டிரான்ஸ்போர்ட் ரூட் எதுவுமே தெரியாது. அந்த வெஹிக்கிள்ல ஏத்திட்டு அவங்க போயிருவாங்க. ஸோ அந்த எந்த அட்ரஸ்க்கு போகுதுன்னு அது டீட்டெயிலா இருந்தா தான் அவங்க வந்துட்டு பெனால்டி போடாம நம்ம அவாய்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா, இவே பில் வந்து ஜிஎஸ்டி ஒன்ல அப்பேர் ஆகுமானா, கண்டிப்பா அப்பேர் ஆகும். நீங்க வந்துட்டு அந்த ஜிஎஸ்டி இவே பில்ல வந்து என்ன வேல்யூ குடுக்குறீங்களோ, அதே தான் நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்டி ஒன்லயும் நம்மளுக்கு வரும். இவே பில்ல வந்துட்டு நம்ம ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்றோம், கேன்சல் பண்றோம் அப்படின்னா, ஏதாச்சும் மிஸ்டேக்கா இருக்கு, நான் கேன்சல் பண்றேன் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வந்து கேன்சல் பண்ணிரணும். அதுவே வச்சுட்டு நம்ம அத கேன்சல் பண்ணாம மறுபடியும் நம்ம இவே பில் ஜெனரேட் பண்ணீங்கன்னா, மறுபடியும் வந்து டபுள் டைம் ஆயிரும். இப்ப டபுள் டைம் வந்து ஜிஎஸ்டி ஒன்ல அப்பேர் ஆகும். நீங்க மேனுவலா எங்கேயுமே தெரியாது நம்மளுக்கு. அவங்க வந்து அவங்க சாஃப்ட்வேர்ல வந்து இந்த இவே பில் மிஸ்மேட்ச்ன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் போடுவாங்க. ஏன்னா இவே பில் மிஸ்மேட்ச் இருக்கு. ஜிஎஸ்டி 1க்கும் அதுக்கும் மிஸ்மேட்ச் இருக்கு. டபுள் டைம் நீங்க வந்துட்டு இ இவே பில் வந்து ஜெனரேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு இவே பில் வந்து ஜெனரேட் பண்ணீங்கன்னா, அது வந்து ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கு அப்டின்னா, அ கேன்சல் பண்ணிரணும். கேன்சல் பண்ணாம நெக்ஸ்ட் இன்வாய்ஸ் போட்டீங்கன்னா, டபுள் டைம் ஆகுற மாரி இருக்கும். ஸோ வந்து டர்ன் ஓவரும் வந்து மிஸ்மேட்ச் இருக்கும். ஸோ அதுவும் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து இன்வாய்ஸ். இன்வாய்ஸ்ல வந்து என்ன ஒரு நோட்டீஸ்லாம் போடுவாங்க அப்டின்னா, இப்ப வந்து டர்ன் ஓவர் பேஸ் பண்ணி தான் இப்ப வந்து இன்வாய்ஸ் நம்ம ஜெனரேட் பண்றோம். இப்டி பண்ணும்போது எனக்கு வந்து அ இன்வாய்ஸ் வந்துட்டு இன்வாய்ஸ் வந்து கண்டிப்பா போடணும். ஏன்னா டர்ன் ஓவர் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா வந்து எப்டி போடுறதுன்னு தெரியல. ஆனா இப்ப வரைக்கும் நான் போடாம இருக்கேன் அப்டின்னா, உங்களுக்கு இவே பில் வந்து ஜெனரேட் ஆகாது. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த டர்ன் ஓவர் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இன்வாய்ஸ். அப்படி இருக்கும்போது வந்துட்டு, ஆ உங்களுக்கு வந்து அந்த எலிஜிபிள்ல வந்துடுறீங்க நீங்க. அப்படி வரும்போது வந்துட்டு, நீங்க இன்வாய்ஸ் வந்து மேனுவலா போடும்போது தான், அந்த ஐஆர்என் நம்பர வச்சு தான் இன்வாய்ஸ், இவே பில்லு வந்து ஜெனரேட் ஆகும். இப்படி ஜெனரேட் ஆகும்போது வந்துட்டு, ஆ நீங்க கரெக்ட்டா டர்ன் ஓவர் பேஸ் பண்ணி நீங்க எல்லாமே ஃபைல் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்வாய்ஸ் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா இவே பில்லும் வந்துரும். சப்போஸ் இன்வாய்ஸ் பண்ணல அப்படின்னா, இன்வாய்ஸ் வந்துட்டு இவே பில் வந்து கண்டிப்பா வந்து ஜெனரேட் ஆகாது. அந்த ஆப்ஷனே வராது. ஸோ, அதனால வந்துட்டு நீங்க அந்த டர்ன் ஓவர் பேஸ் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து
இ இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி தான் ஆகணும். இது வந்து எங்க அப்பேர் ஆகுதுன்னா, ஜிஎஸ்டி 1ல வந்து அப்பேர் ஆகுது. சப்போஸ் ஜிஎஸ்டி பில் இன்வாய்ஸ் வந்து நம்ம வந்து ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அத வந்து நோட் பண்ணணும். நோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி 1 ஃபைல் பண்ணும்போது, அந்த இன்வாய்ஸ் வந்து வந்திருக்கா இல்லையான்னு பார்க்கணும். சப்போஸ் கேன்சல் பண்ணியிருந்தீங்கன்னா, அதுல வந்துட்டு சப்போஸ் அப்பயே வரும். 2, 3 கேஸ் வந்திருக்கு. ஸோ அந்த மாரி வரும்போது, அத பார்க்காம நீங்க அப்படியே ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா, டபுள் டைம் இன்வாய்ஸ் வந்து அப்லோட் ஆயிரும். அப்ப வந்து டாக்ஸும் டபுள் டைம் ஆயிரும். ஸோ அதனால நீங்க வந்து 1 டைம்க்கு 2 டைம் வந்து இந்த இன்வாய்ஸ் வந்து ஜிஎஸ்டி உங்களோட சேல்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். டாக்ஸ் வந்து கரெக்ட்டா இருக்கா? டர்ன் ஓவர் கரெக்ட்டா இருக்கா? இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் நீங்க வந்து ஃபைல் பண்ணணும். சப்போஸ் பார்க்காம அப்படியே ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா, டபுள் டாக்ஸ் ஆகும். ஸோ அதனால வந்துட்டு ஒவ்வொரு இன்வாய்ஸ்க்கும் கிராஸ் செக் பண்ணணும். இப்போ இன்வாய்ஸ்ல வந்துட்டு என்ன பார்க்கணும்னா, நீங்க வந்து கேன்சல் பண்ணியிருக்கீங்க. அப்போ வந்துட்டு நீங்க அது வந்துட்டு ஜிஎஸ்டி 1ல வந்திருக்குன்னா, அத கிரெடிட் நோட் பண்ணி, கிரெடிட் நோட் போட்டு தான் அது வந்து 0 ஆக்கணும். சப்போஸ் அப்படியே எடுத்துட்டோம்னா, மறுபடியும் வந்து என்ட்ரி ஆகுற மாரி இருக்கும். ஸோ வந்து புக்லயும் டேலி ஆகாது, ஜிஎஸ்டிலயும் டேலி ஆகாது. ஸோ அதுவும் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணணும். தேங்க்யூ ஸ்ரீலா. ஓகேங்க சார். ஆக்சுவலி வி ஹேவ் another 1 or 2 செஷன்ஸ் இருக்கு. ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த இவி பில் அண்ட் இன்வாய்ஸ் ஏதாவது டவுட் இருந்தா நீங்க மெசேஜ் பண்ணலாம். சார் எனக்கு ஒரு டவுட் இருக்கு, கேட்கலாமா? கேளுங்க சார். சார் இப்போ நம்ம லாஸ்ட் டைம் ஒரு கன்சைன்மெண்ட்டில் ஒரு 2 லேக்குக்கு பில்லு போட்டிருந்தோம். அதில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்போ இது வந்து நம்ம இன்வாய்ஸிங்க்கு நம்ம கம்பெனி எலிஜிபிளாக இல்லை. ஓகே. ஆக்சுவலாக வந்து எம்டியோட இன்னொரு அவங்களோட டோட்டல் பேன் படி பார்க்கும்போது நம்ம கம்பெனி 2 crore டர்ன் ஓவர் தான் இருந்துச்சு. பட் அவரோட இன்னொரு பிஸ்னஸ் சேர்ந்து வரும்போது பார்த்தா 10 crores above, அதனால மேண்டேட்டரின்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கு பீனல் சார்ஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 60,000 போட்டாங்க. இப்போது கவர்மெண்ட் சைடு 25,000 நாங்கள் சொல்கிறோம். பட் ஆனால் அவங்க வந்துட்டு இல்லைங்க, அது வந்து எங்களோட சாய்ஸு, நாங்கள் எவ்வளோ வேணால் போகலான்னு சொல்லிட்டு டோட்டலாக 2 டேக்ஸ் அமௌண்ட் எடுத்து அதை மல்டிப்ளை பை 2 பண்ணிட்டாங்க. ஓகே 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 ஓகே. அப்போ எப்படி சார் நாங்கள் ஹேண்டில் பண்ணுறது, யாரை ரீச் பண்ணுறது? Actually, it's a unique case. நீங்க தனியா கூப்பிட்டு கேளுங்க. பட் what I'm going to telling is that நோட்டீஸ் எல்லாமே வந்து பேன் பேஸ்ட் தான் வருது. ஓகேங்களா? ஸோ ஓகே அவங்கெல்லாம் வந்து அவங்க இஷ்டத்துக்குலாம் அவங்க பண்ண முடியாது. பட் தே மே ஹேவ் சம் சோர்சஸ். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க உங்க புக்கை பார்த்து ரெக்கன்சல் பண்ணி அது பண்றதுக்கும் டைம் இல்லை. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, they will ask the information from you. if கரெக்டாக அந்த தட்டு கொடுக்கல, ப்ரெசம்டிவ்ல அவங்க போட்டுருவாங்க. அசம்ஷன் இவ்வளோதான் இருக்குன்னு சொல்லி ஒன்று போடுவாங்க. ஸோ நம்மளோட டியூட்டி என்னன்னா அப்ஜெக்ஷன் பண்ணணும். With ஓகே we should say objection to be raised from our side with Okay. suitable evidences. ஏன்னா அவங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா? அவங்க ஓகே என்ன ஓகே தெரியல, நீங்க சொல்லல, கொடுக்கல, நாங்க இப்படிதான் நினைக்கிறோம் அப்படி சொல்லிட்டு போட்டுருவாங்க இல்லைங்களா? ஓ இங்கே தெரியும், வீடு மூடு இருந்துச்சுன்னா இபி பில் வந்து பழைய பில் அப்படி போட்டுருவாங்க இல்லையா? லைக் ஓகே தட். ஓகே அதே ஓகே மாதிரி பாத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ்ல பாத்தீங்கன்னா கூட வந்து நம்ம ஒரு நோட்டீஸ் வருது, நம்ம கரெக்டா நோட்டீஸ் கொடுக்கலாம், அவங்களே ஒரு ப்ரிசம்ஷன்ல வந்து போடுவாங்க, நோட்டீஸ்ல போடுவாங்க, நீங்க எதுவுமே கொடுக்கல, we presume that this will be the amount escape from the taxes, we are putting a interest as well as the penalty அப்படிம்பாங்க. ஓகே இன்ட்ரெஸ்ட் என்னன்னா என் பணம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி, இதே நீங்க நிறைய பிரான்ச்சஸ் எடுக்கும்போது என்ன தோணி இருக்குன்னா, சம் மேபி தி அவுட் ஆஃப் ஸ்டேட்ல இருக்கலாம், கேரளால இருக்கலாம், கர்நாடகால இருக்கலாம். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ்நாடு ரெவென்யூ லீக் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்பயும் வரும், எனக்கு தெரியாது, கேஸ் பேக்ரவுண்ட் தெரியல. சம் ஆஃப் தி பிரான்ச்சஸ் வந்து கர்நாடகால இருக்கலாம், இதுல இருக்கலாம். அப்ப என்ன ஆகும்னா, அங்க வந்து நம்ம ரெவென்யூ போயிடுச்சு, லீக்கேஜ் ஆயிடுச்சு அப்படின்பாங்க. ஸோ அதையும் அவங்க கணக்குல எடுக்கலாம், மேபி எடுத்திருக்கலாம். வி டோன்ட் நோ தி பேக்ரவுண்ட். ஓகேங்களா? யூ கேன் கனெக்ட் மீ, செப்பரேட்டா கனெக்ட் பண்ணுங்க, நாங்க சொல்றோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட்ப்பா. ஓகேங்க சார். யா. ஸோ only 5 minutes more. சொல்லுங்க சீலா. ஓகேங்க சார். நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்னன்னா, நம்ம எதுலலாம் நோட்டீஸ் வருது, அது வந்துட்டு எங்க வந்து நம்ம எதுல கட்டுறோம், எதனால நோட்டீஸ் வருது, எந்த செக்ஷன் நோட்டீஸ் வருது. இப்போ செக்ஷன் 73 வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதர் தென் ஃப்ராட். இப்போ வந்து நம்மளுக்கே தெரியாது, இப்போ வந்து என்ன மிஸ்டேக் பண்றோம்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து 2B நம்ம செக் பண்றது இல்ல. ஸோ அதனால வந்து நோட்டீஸ் வருது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்க வந்து இந்த செக்ஷன்ல நம்ம கீழ வரும்.
ஸோ வந்து 74 என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து தெரிஞ்சே நம்ம பண்றோம். என்னென்ன பண்றோம் மிஸ்டேக் அப்படின்னா, நம்ம வந்து இ-வே பில் ஜென்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஆனா பண்றதில்ல. இன்வாய்ஸ் போட்டே தான் ஆகணும். ஏன்னா அந்த டெய்னருக்கு வந்துட்டு நம்ம போட்டு தான் ஆகணும். ஆனா பண்றதில்ல. இப்ப ரீஃபண்ட் வந்துட்டு நம்ம இந்த இந்த பெர்சன்டேஜ்க்கு தான் நம்ம எடுக்கணும். ஆனா வந்து நம்ம வேற பெர்சன்டேஜ் எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த செக்ஷன் நம்மளுக்கு தெரியும். ஆனா நம்ம பண்றதில்ல. ஸோ இதெல்லாம் வந்துட்டு 74ல வருது. ஸோ அந்த செக்ஷன்ல வந்துட்டு இப்படி வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அந்த மாரி தான் இந்த இது வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஜிஎஸ்டிஆர் 10. இப்போ வந்து ஜிஎஸ்டிஆர் 10 வந்துட்டு ஃபைலே பண்ணல. இப்போ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான். இப்போ ஜிஎஸ்டி நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்றோம். ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம ஃபைல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்மளோட பிஸ்னஸ் வந்து ரன் ஆகல. ஸோ வந்து நான் க்ளோஸ் பண்றேன். இப்படி க்ளோஸ் பண்ணும்போது வந்து ப்ராப்பரா ஜிஎஸ்டி 1 ஃபைல் பண்ணணும், 3B பண்ணணும், பின்ன வந்து 9 பண்ணணும். சப்போஸ் டேர்ன் ஓவர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 9 பண்ணணும். எல்லாமே ஃபைல் பண்ணிட்டு நம்ம வந்து ப்ராப்பரா வந்து க்ளோஸ் பண்ணணும். சப்போஸ் வந்து எலக்ட்ரிக்கல் லெட்ஜர்ல வந்து கேஷ் இருந்துச்சுன்னா அந்த கேஷ் வந்து நம்ம ரீஃபண்டா வாங்கிக்கலாம். நீங்க பிசினஸ் வந்து க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட கேஷ் இருந்துச்சுன்னா அதுவும் நம்ம ரீஃபண்டா வாங்கிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து கேன்சல் பண்ணணும். கேன்சல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல நீங்க வந்துட்டு என்னோட பிசினஸ் வந்து நான் க்ளோஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சொல்லணும். நான் கேன்சல் பண்றேன்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து அவங்க ஆர்டர் கொடுப்பாங்க. ஓகே நீங்க வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க சொல்லி நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்டிஆர் 10 வந்து ஓப்பன் ஆகும். அது வந்து 3 மந்த்ஸ்க்குள்ள வந்து நம்ம இந்த ஜிஎஸ்டிஆர் 10 வந்து ஃபைல் பண்ணியிருக்கணும். சப்போஸ் ஃபைல் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு வந்து லேட் ஃபீ வரும். லேட் ஃபீ வந்து இன்ட்ரெஸ்டோட வரும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு வந்துட்டு இந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்க வந்து ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நீங்க பிசினஸ் வேற பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பேன் நம்பரை வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் எந்த நோட்டீஸும் வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ வந்து நம்ம ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்றோம். இப்போ என்னென்னலாம் நோட்டீஸ் அவங்க சொல்றாங்க, நம்ம வந்து எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்றோம். பேன்ல இருந்து எல்லாமே நம்ம கொடுத்துட்றோம். ஆனா வந்து எதனால அவங்க நோட்டீஸ் போடுறாங்க அப்படின்னா நம்ம ஜிஎஸ்டி வந்துட்டு நம்ம பேன் பேஸ் பண்ணி கொடுத்துட்றோம். அட்ரஸ் வந்து நம்ம ரெண்டல் அக்ரிமெண்ட் கொடுத்துட்றோம். இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்துட்டு எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னா நம்ம இ-வே பில் ரெசிப்ட் வந்து அதுல அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸும் நீங்க வந்து போட்டிருக்க ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டிருக்க அட்ரஸும் சேமா இருக்கணும். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு டோர் நம்பர் ஏதாச்சும் வந்துட்டு நம்ம தப்பா போட்டோம்னாலும் அவங்க வந்து நோட்டீஸ் போடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இது பேன் வந்துட்டு கேன்சல் ஆகாம இருக்கணும். இப்போ வந்து ஆதாருக்கும் பேனுக்கும் வந்துட்டு லிங்க் ஆயிட்டு இருந்திருக்கணும். சப்போஸ் லிங்க் ஆகலைன்னா அதுக்கும் வந்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ வந்துட்டு மார்ச்ல வந்து என்னென்ன அப்டேட்ஸ் வருது அப்படின்னா நம்ம வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து புக்கும் நம்ம ஜிஎஸ்டியும் வந்துட்டு ரெக்கன்சிலேஷன் பண்ணணும். இப்போ மார்ச் தான் வந்துட்டு லாஸ்ட் இது. அந்த இதுல வந்துட்டு நம்ம எல்லா மந்தோடதும் வந்து ரெக்கன்சிலேஷன் பண்ணி எதெல்லாம் கரெக்டா இருக்கு, எதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டு மார்ச்ல வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அதுல வந்துட்டு ஐடிசி ரிவர்ஸ் பண்ணணும்னா ரிவர்ஸ் பண்ணணும். இல்லாட்டி வந்துட்டு ஏதாச்சும் பில் வந்து மிஸ் பண்ணியிருக்கோம்னா அதுலயே ஆட் பண்ணி நம்ம டேக்ஸ் கட்டிடணும். நெக்ஸ்ட் வந்து மார்ச்ல வந்து எல்யூடி வந்து லாஸ்ட் டேட். ஸோ அதுவும் நம்ம ஃபைல் பண்ணணும். பின்ன வந்துட்டு ஐடிசி அதுவும் அதே தான் சேம். பின்ன வந்துட்டு காமன் கிரெடிட் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? தேங்க்யூ சார். Where are the top certain yeah. doubts? Yeah, 2 minutes. Okay, thank you, Sheila. தேங்க்யூ சார். ஸ்க்ரீன் செட் டவுன் பண்ணிருங்க சீலா. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து செஷன் நல்லா இருந்தோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஜெரோம் கொஞ்சம் லிங்க் ஷேர் பண்ண முடியுமா? வாட்ஸ்அப் குரூப்ல லிங்க். ஸோ வாட்ஸ்அப் குரூப்ல லிங்க் வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் யார் இந்த வாட்ஸ்அப் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த குரூப்பை எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் இந்த வெபினார் எடுக்கிறதுக்காக நம்ம கிரியேட் பண்ண குரூப் இது நீங்கள் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. சார் ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்க முடியுமா சார்? ஸோ we are requesting you to give a feedback. எங்களுடைய பிஸ்னஸ் பேஜை நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கலாம். அதையும் நாங்கள் குரூப்பில் போடுறோம். அது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சப்போஸ் ரெக்கார்டிங் அண்ட் இந்த ஒன் மோர் திங் ஐ ஃபர்காட். ஒரு 2 minutes பேசிடலாமா? இட்ஸ் ஃபைனல் ஒன். 2 minutes. நான் ஷேர் பண்ண வேண்டிய ஒன்று இருக்குல்ல, வேர் இஸ் தட் ஒன்?
சில ஒரு நிமிஷம் இருங்க. ஓகேங்க சார். செக்லிஸ்ட் இருக்குல்லப்பா, ஐ வில் ஷேர் தட் ஒன். யா, ஒரு நிமிஷம் இருங்க. இட்ஸ் அ ஃபைனல் ஒன். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஃபைல் பண்றாங்களா? உங்களுக்கு எல்லாமே கரெக்ட் டைமுக்கு தெரியுமா? எல்லா டேட்டும் கரெக்டா தெரியுமா? ஜிஎஸ்டி ஃபைலிங்க்கு. ஒரு நிமிஷம். இது எங்கப்பா இருக்குது? 2B 2R 2C எல்லாம் இருக்கு. இல்லை, கொஞ்சம் மீட் பண்ணிக்கோங்கப்பா. ஒரு நிமிஷம் இருங்க. எஸ்டிஆர் பவர் பாயிண்ட். ஓகே, செக்லிஸ்ட் போட முடியுமா சீலா? நான் போடுறேங்க சார், ஒரு நிமிஷம். எனக்கு வரல, எங்க இருக்குன்னு தெரியல. ஐயா, இப்ப தெரியுதுங்களா செக்லிஸ்ட்? சில தெரியுதா? நீங்க போட்டுக்கீங்களாப்பா? இப்ப தெரியுதுங்களா செக்லிஸ்ட்? யா, ஐ திங்க் ஸோ. யா, இட்ஸ் விசிபிள் ரைட் நோ. தெரியலீங்களா? எஸ், ஓகே, தேங்க்யூ பண்ணி. ஓகே பாலாஜி, ரைட். இப்போ இது திஸ் செக்லிஸ்ட் we are going to give to all. நம்ம வந்து ஒரு செக்லிஸ்ட் எதுக்கு வச்சிருக்கோம்னா, வி டிசைன் செக்லிஸ்ட் அக்கார்டிங் சீல ரெடி பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்டி 1 and 3B வந்து டயத்துக்கு ஃபைல். ஸோ இந்த செக்லிஸ்ட் எதுக்கு? இந்த ஓனருக்காக. இது ஓனருக்காக. இல்லைன்னா நீங்கள் வந்து இதை அவுட் சோர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் கன்சர்னை கரெக்டாக பண்ணுறாங்க இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக. அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப டெப்த் நாலேஜ் இருக்குன்னு அவசியம் இல்லை. இந்த சைடில் பாக்ஸ் வச்சிருக்கோம், அதை டிக் பண்ண போதும். ஸோ இது வந்து ஒவ்வொரு மாதம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது ஸ்ட்ரீம்லைன் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ நாங்கள் என்ன சொல்றோம்னா, ஓனர்ஸ் வந்து ஜிஎஸ்டி தெரியணும்னு அவசியம் இல்லை, கேள்வி கேட்க தெரிஞ்ச போதும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் கொஸ்டின் பண்ண தெரிஞ்ச போதும். இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் 2 பேஜஸ் தான், இது ஒரு 30 பாயிண்ட்ஸ் இருக்கும். இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போதும். இல்லைன்னா இந்த செக்லிஸ்ட் அப்படியே உங்கள் அக்கௌண்ட் கொடுத்து இதை ஃபில்அப் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டா கூட போதும். சிஸ்டம் வந்து ஸ்ட்ரீம்லைன் ஆயிரும். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, இது கரெக்டாக ஃபைல் பண்ணிட்டீங்களா? இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனல்ட்டி கட்டிருக்காங்கன்னா ஏன் கட்டிருக்கோன்னு கேட்கணும். டிலே பண்ணிருக்கலாம். ஓனர் வந்து பணம் கொடுக்காம இருந்திருக்கலாம், கையில் பணம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அதுக்காக டிலே இருக்கலாம், ஜென்யூன் ரீசன்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் எல்லாமே ஐடிஸ் எடுத்துட்டாங்களா? ஐடிஸ்னா அந்த டெலிஃபோன் பில்லு, பேங்க் சார்ஜஸ், பேமெண்ட் கேட்வேல வரக்கூடியது எல்லாத்துக்குமே வந்து எலிஜிபிள் ஐடிஸ்ல எடுத்துட்டாங்க இல்லைன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இது மேக்ஸிமம் மறந்துடுவோம். பர்ச்சேஸ் இருக்க ஜிஎஸ்டி எடுத்துருவோம், எக்ஸ்பென்ஸ் இருக்க ஜிஎஸ்டி நம்ம எடுக்க மறந்துடுவோம். இதெல்லாம் கரெக்டாக எடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸம்டட், நில் ரேட்டட்லாம் கரெக்டாக காட்டியிருக்காங்க. ஏன்னா எக்ஸம்டட், நில் ரேட்டட், ஜீரோ பெர்ஃபெக்டாக காட்டணும். காட்டல அந்த அப்லோட் பண்ணாம கரெக்டாக காட்டணும். இது எப்படி பார்க்கலாம்னா, அங்கே ஃபைல் பண்ண பிறகு அந்த காப்பி கிடைக்கும் உங்களுக்கு இல்லையா? ஃபைல் பண்ண ரிட்டர்ன் காப்பி கிடைக்கும். அந்த ரிட்டர்ன் காப்பில வந்து ஃபிகர் போட்டிருப்பாங்க. ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காமன் கிரெடிட் ஒரு கான்செப்ட் இருக்கு. அது நீங்க தெரிஞ்சுக்கங்க. இந்த செஷன் நம்ம எடுக்க அந்த காமன் கிரெடிட் பத்தி. உங்க பிசினஸ் வந்து எக்ஸம்ட் இருந்துச்சுன்னா நீங்க எல்லா ஐடிஸ் எடுக்க முடியாது. ஒரு ஃபார்முலா மெத்தட் இருக்கு. அந்த ஃபார்முலா மெத்தட்ல தான் எடுக்க முடியும். மத்த எல்லாமே நீங்க இன்எலிஜிபிளா நீங்க ரைட் ஆஃப் பண்ணணும். எக்ஸ்பென்ஸை நம்ம ட்ரீட் பண்ணணும். இந்த இது வந்து பண்ணியிருக்காங்களா டிபார்ட்மெண்ட் நீங்க பார்க்கணும். அதே மாதிரி ஜிஎஸ்டி டேர்ன் இருக்குன்னு எல்லா இடத்தையும் கரெக்டாக இருக்கா? அது எவிடன்ஸை வாங்கி வச்சுக்கணும். 26 டேஸ் என்ன டேர்ன் ஓவர் அப்பியர் ஆகுது, குவார்டர்லி பேஸ் நீங்கள் எடுக்கலாம். இல்லைன்னா வந்து இவே பில்ல என்ன டேர்ன் ஓவர் ஆகுது, இந்த மாதிரி வேரியஸ் போர்ட்டல் வரக்கூடிய டேர்ன் வரும். நீங்கள் புக்கில் காட்டுற டேர்ன் வரும், ஜிஎஸ்டியில் காட்டக்கூடிய டேர்ன் ஓவரும் கரெக்டாக இருக்கா அப்படின்றது எவ்ரி குவார்டர்லி நீங்கள் செக் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல் பர்ச்சேஸ் இன்வாய்சஸ் எல்லாமே 2Bயோட இருக்கான்னு பார்க்கணும். அப்போ சீலாவே சொன்னாங்க பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுங்க, அதில் வந்து நோட் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் மிஸ்ஸிங் இன்வாய்ஸ் என்னன்னு தெரியும். மிஸ்ஸிங்னா ஃபிசிக்கலாக வராது, என்னன்னு தெரியும். இன்வாய்ஸ் வந்துருச்சு பட் போர்ட்டல் அப்பியர் ஆகலை, அதுவும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இல்லை ஃபிகர் டிஃப்ரெண்ட் ஆகிருக்கலாம், அதுவும் என்னன்னு தெரியும். இல்லைன்னா நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்ன் போட்டிருக்கலாம். ஸோ எல்லாமே கான்செப்ட் எல்லாமே வந்து பார்க்கணும்னா கையில் வந்து பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் இருக்கணும். அது அப்டேட் இருக்கா இல்லைன்னு பார்த்துக்க வேண்டியது. அப்படி வரலன்னா என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அந்த மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் த ஜிஎஸ்டி. ஸ்டேட்டஸ் ஆஃப் ஜிஎஸ்டி மீனிங் என்னன்னா, நம்மளுடைய சப்ளையருடைய ஜிஎஸ்டி இப்படி எப்படி இருக்கு, ஒழுங்கா அவர் கட்டுறாரா இல்லைன்றது ஒரு ஆப் வச்சு பார்த்துக்கலாம். அந்த ஆப் பேர் தான் வந்து பெரிகார்ட் ஆப்னு சொல்லியிருக்கோம். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்புறம் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க ரெக்கன்சிலேஷன் சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கு ஒரு எக்ஸல் ஷீட் வச்சுட்டு நீ ரெக்கன்சிலேஷன் பண்ண கற்றுக்கணும். அதுக்கு நீங்கள் ஃபார்மேட் வேணா நீங்கள் ஷீல்டு கேட்டாங்க, ஷீல்டு இது ஃபார்மேட். அந்த ஃபார்மேட் மூலமாக வந்து நீங்கள் 3B 1 அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்றது நம்ம பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் 8 வருஷம் வச்சுக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லுது. இப்போ நோட்டீஸ் வருது இல்லையா? 2017-18க்கு நோட்டீஸ் வந்திருக்கு.
2017, 18க்கு வந்து நோட்டீஸ் வந்திருக்குன்னா மீனிங் என்னன்னா, அதுக்கு நம்ம போய் கவுண்டர் குடுக்கணும்னா, கையில வந்து இன்வாய்ஸ் இருக்கணும். அது குடுத்தாலே போதும், உங்க நோட்டீஸ் க்ளோஸ் பண்ணிருவாங்க. ஓகேங்களா? ஏன்னா, அப்பயே வந்து 2A, 2B இல்லாதனால, நம்ம என்ன கையில குடுக்குறோமோ, எவிடன்ஸ் காட்டுறோமோ, அந்த எவிடன்ஸ் வச்சு வந்து நோட்டீஸ் வந்து க்ளோஸ் பண்ணிருவாங்க. அப்ப கையில என்ன இருக்கணும்? எவிடன்ஸ் வேணும். என்ன எவிடன்ஸ் வேணும்? பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் எல்லாமே வேணும். ப்ராப்பரா நம்ம கையில இருக்கணும். அது இருக்கான்னு பார்க்கறதுக்கு ஒரு செக் லிஸ்ட். அதே மாரி கிரெடிட் நோட் அண்ட் டெபிட் நோட் இருக்கு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இது சின்ன அது முன்னாடி சொன்னது தான். அன்அட் நோட்டீஸ். இப்ப நோட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா வந்து அந்த ஃபோல்டர்ல போய் எழுதிருது. சம்டைம் இமெயில் வர்றதில்ல. எஸ்எம்எஸ்லாம் வரமாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணலாம்? ஃப்ரீக்வென்ட்டா போயிட்டு அந்த ஃபோல்டர்ல போயிட்டு நோட்டீஸ் இருக்கா? இல்லையா? அப்படின்னு பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லது. பெரிய பெரிய கம்பெனி கூட இத மறந்துடுறாங்க. அ உள்ள போய் நோட்டீஸ் உட்கார்ந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா, டியூ டேட் கூட முடிஞ்சிருக்கும். ஸோ இத நீங்க கட்டாயம் பார்க்க வேண்டிய விஷயம். அதே மாரி ஐடிசி ரெகன்சிலியேஷன் சொன்னேன் இல்லைங்களா? இப்ப நான் சில பேர் வந்து எனக்கு ஜிஎஸ்டி கட்டல, ஐடிசி புடிச்சு வச்சு நம்ம கட்டுறீங்க. சிலது பார்த்து ரிவர்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 180 டேஸ் மேல பண்ணி ரிவர்ஸ் பண்ணணும். அப்புறம் மறுபடியும் ரீக்ளைம் பண்ணிக்கலாம்னு இருக்கு. இப்ப நெறைய செக்ஷன் புது செக்ஷன் வந்துச்சு லாஸ்ட் டைம். அப்ப என்ன நம்ம ரிவர்ஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்புறமா ரீக்ளைம் பண்ணிக்கன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு செக்ஷன் ஒரு இது வந்திருக்கு இல்லையா? 45 டேஸ்ல வந்து எம்எஸ்எம்இ இருந்தா அந்த எக்ஸ்பென்ஸ் நம்ம கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பென்ஸ் கிளைம் பண்ணலன்னா, ஐடிசி கிளைம் பண்ணணும். ரிவர்ஸ் பண்ணணும். எப்போ வந்து நீங்க அவருக்கு பேமெண்ட் பண்றீங்களோ, அப்ப வந்து அது கிளைம் பண்ணிக்கிறோம் இன்கம் டாக்ஸ். புது ரூல் வந்திருக்கு இல்லையா? அந்த ரூல் படி நம்ம ஜிஎஸ்டி இம்பாக்ட் அதுல இருக்கு. ஏன்னா இன்கம் டாக்ஸ் அவங்க பேசுறாங்க. ஹிடனா வந்து ஜிஎஸ்டி அந்த எஃபெக்ட் இருக்கு. அதை நம்ம கேர்ஃபுல்லா பார்க்கணும். இன் கேஸ் ஆஃப் எம்எஸ்எம்இ பேமெண்ட். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்சிஎம்ல வந்து நம்ம பேமெண்ட் பண்ணியிருந்தோம்னா, அது கரெக்ட்டா வந்து அடுத்தது நம்ம ரிவர்ஸ் எடுத்திருக்கோமா அந்த பார்க்கணும். ஏன்னா அது மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம எடுக்க முடியாது இல்லையா? அப்ப நம்ம கையில வந்து ரெகன்சிலியேஷன் ஒரு இது இருக்கணும். ஸ்டாக் ஹெச்எஸ்என் கோட் பத்தி ஏன் பேசுனாங்கன்னா, டர்ன் ஓவர் இந்த ஹெச்எஸ்என் கோட் வைஸ் நம்ம டர்ன் ஓவர் வரும்போது மிஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அது சம்டைம் அது டேலி ஆகாது. நீங்க ஹெச்எஸ்என் கோட் சேல்ஸ் ஆஸ் பெர் ஹெச்எஸ்என் கோட் போட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுங்க. அப்புறம் சேல்ஸ் போட்டு ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுங்க. 2ம் ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்க. சம்டைம் இருக்கும், சம்டைம் மிஸ் ஆகுற சான்சஸ் இருக்கு. ஸோ அது என்னன்னு பாருங்க. சம்டைம் இது நீங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸம்ப்டட் பிசினஸ் இருந்தா இந்த மாரி வரத கேள்விப்பட்டிருக்கோம். அது என்னன்னு பாருங்க. அதே மாரி ஐஸ்கேட் ரீஃபண்ட். அது ப்ராப்பரா வந்து அது டிஃபால்ட்டா வந்து ஐஸ்கேட் ரீஃபண்ட் வந்து நீங்க ஐஜிஎஸ்டிலாம் ரீஃபண்ட் வந்துரும் அது. நீங்க எல்யூடி யூஸ் பண்ணாம பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைச்சிடும். பட் வந்து நீ ரெகன்சில் பண்ணி பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐஸ்கேட்ல நீங்க பார்க்கலாம். உங்களுடைய புக் படி அந்த ரீஃபண்ட் கரெக்ட்டா வந்திருக்கான்னு நீங்க ரெகன்சில் பார்க்கணும். அதுக்கு ஒரு செக் லிஸ்ட் இது. பண்ணியிருக்கீங்க இல்லையான்னு பார்க்கறதுக்காக. அதே மாரி இப்ப சீலா சொன்னாங்க, இன்வாய்ஸ் சொன்னாங்க. இன்வாய்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம கேன்சல் பண்ண முடியாது. சம்டைம் மிஸ்ஸிங் ஆயிருக்கும். சப்போஸ் வந்து சேம் டே இருந்தா கேன்சல் பண்ணிக்கலாம். ஒரு 2, 3 நாள் ஆச்சுன்னா கேன்சல் பண்ண முடியாது இல்லையா? இன்வாய்ஸஸ். அப்ப என்ன பண்ணணும்? அது கிரெடிட் நோட் போடணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் கரெக்ட்டா பண்ணியிருக்கோமா? இல்லன்னா டபுள் என்ட்ரி ஆயிரும்னு சொன்னாங்க இல்லையா? அதுக்காக ஒரு செக் லிஸ்ட். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பில் டூ ஷிப் மாடல்ல வந்து அந்த பில் கான்செப்ட் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். அத நம்ம வந்து கத்துக்கணும் இது. இல்லன்னா என்ன ஆகும்னா, நேச்சுரலி வந்து அந்த அவங்களே சொன்னாங்க, கண்டெய்னர்ல போம்போது தெரியாது. டிரான்சிட்ல தெரியாது. குட்ஸ் போம்போது. நம்ம என்ன அனுப்புறோமோ அதுதான் எடுத்துட்டு போவாங்க. ஸோ இந்த இந்த பில் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அது ஏதோ டபுள் ஃபார்ம் சொல்லுவாங்க. எல்லா பேரும் வரும். கன்சைனர், கன்சைனி, சப்ளையர், ரிசீவர் எல்லாமே வரும். அந்த மாரி பண்ண வேண்டியிருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த பில்ல வந்து எல்லாமே கீ பண்ணணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாரி வந்து வி கிவன் எ லாட் ஆஃப் திங்ஸ் டூ யூ. அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா, இந்த கீழ இருக்கிற எல்யூடி எல்லாமே பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவ பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டீஸும் அந்த செக் லிஸ்ட்ல இருக்கு. ஓகே. வில் ஷேர் ஆல் தி திங்ஸ் டூ யூ. ஓகே. ஸோ எனி அதர் டவுட் இஸ் தேர்? அதர் வே வி கேன் க்ளோஸ் தி செஷன் ரைட் நவ். வாட்ஸ்அப் குரூப்ல லிங்க் ஷேர் பண்ணுங்க. நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீட்பேக் ப்ளீஸ். எப்படி எடுத்தாங்க சீலா? யாராவது குரூப்ல ஜாயின் பண்ணீங்க. இந்த குரூப்ல லிங்க் குடுத்திருக்காரு ஜெரோம். அத நீங்க காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். இதனுடைய ரிக்வெஸ்ட் நாங்க ரிக்வெஸ்ட் வந்து நாங்க குரூப்ல போடுறோம். நீங்க கொஞ்சம் ஸ்லைட் பேமெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். கட்டி வாங்கிக்கலாம் நீங்க. தேங்க் யூ சீலா. ரொம்ப நல்ல கிளாஸ் எடுத்தீங்க. தேங்க் யூ வெரி மச். தேங்க்யூங்க சார். யா சசிகுமார். தேங்க் யூ சசிகுமார். சக்கரசீவன். ஓகே. காருண்யா. குட். ஓகே. எனி அதர் செஷன் நீங்க எடுக்கணும் கூட நீங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க. குரூப் வில் பி ஓப்பன் டுடே ரைட் நவ். இன்னைக்கு நாளைக்கு ஓப்பன்ல வச்சிருக்கோம் நாங்க. நீங்க ஏதாச்சும் டவுட் இருந்தா கூட கேட்டுக்கங்க. ஓகே. தேங்க் யூப்பா. தேங்க் யூ வெரி மச். க்ளோஸ் பண்ணிக்கலாமா சீலா? க்ளோஸ் பண்ணிக்கலாங்க சார். எனி க்ளோஸ் அதர் திங்? பண்ணிக்கலாங்க சார். யா எனி அதர் திங் டு பி ஓகே. தேங்க் யூப்பா. குட்.